பெண்களுக்கு தொல்லை கொடுத்தல் தடுப்பு சட்டம் 1998. இந்த சட்டம் வருவதற்கு வரலாற்று பின்னணிகள் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஒரு அரசியல் கட்சியினுடைய நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்திற்கு சென்றுவிட்டு அதன அரசியல் கட்சியினுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸினுடைய கேடர்ஸ் உறுப்பினர்கள் வாகனத்தில் வருகின்ற பொழுது அந்த வழியாக நடந்து சென்ற ஒரு கல்லூரி மாணவியை அவருடைய துப்பாட்டா கையை பிடித்து இழுத்து தரதரவென்று இழுத்து சென்று அதனால் தொல்லைப்படுத்தப்பட்டு அந்த மாணவி இறந்து போகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதன் காரணமாகத்தான் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மூலமாக பெண்களுக்கு இது போன்ற தொல்லைகள் கொடுப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த சட்டத்தை முதலாக ஒரு ஆர்டினன்ஸாக கொண்டு வந்தார்கள். நம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆர்டினன்ஸ் என்பது ஒரு அவசர சட்டம். அந்த சட்டத்தின் வாயிலாக தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட் 1998 இந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த ஆர்டினன்ஸ் இந்த பெண்கள் தடுப்பு சட்டம் என்பதற்கு ஈவ் டீசிங் ஆக்ட் என்றுதான் கொண்டு வந்தார்கள். தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஈவ் டீசிங் ஆக்ட் 1992. 98ல இந்த ஆக்ட் கொண்டு வந்த பிறகு இந்த ஈவ் டீசிங் என்ற வார்த்தை எதற்காக பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்த்தால், ஈவ் என்றால் ஏவாள் என்று அர்த்தம். உலகத்தில் முதல் பெண்மணியான ஏவாள் என்பவரை ஒரு பெண்ணை தொல்லை செய்தால், ஒரு பெண்ணிற்கு யாராவது தொல்லை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட முதல் பெண்மணியான ஏவாளுக்கே தொல்லை கொடுக்கிறார் என்று அர்த்தம். உலகத்தில் கடவுளால் படைக்கப்பட்ட முதல் பெண்மணியான ஏவாள் என்பவருக்கு தொல்லை கொடுக்கிறார் என்று அர்த்தம். அதன் அடிப்படையில் தான் ஈவ் டீசிங் ஆக்ட் என்று கொண்டு வந்தார்கள் இதை. பிறகு அந்த ஈவ் டீசிங் என்ற வார்த்தை எடுக்கப்பட்டு தொல்லை கொடுத்தல், பெண்களை தொல்லை கொடுத்தல் தடுப்பு சட்டம் என்று கொண்டு வரப்பட்டது. அதனுடைய பெயர் மட்டும் ரீநேம் பண்ணாங்க. இதையெல்லாம் நம்ம ஒன் பை ஒன்னா we are going to see that. இந்த சட்டத்தினுடைய ஷார்ட் டைட்டில் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட். இதனுடைய எக்ஸ்டென்ட், எல்லை, இது இந்த சட்டம் தமிழகம் முழுவதும் செல்ல தகுந்த ஒரு சட்டம். மற்ற ஆக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். சென்ட்ரல் ஆக்ட சொல்றேன். ஆனா இப்பொழுது எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்று சொல்ல முடியாது. 31/10/2019 என ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த மாநிலத்தை மத்திய அரசாங்கம் 2 யூனியன் பிரதேசங்களாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க, உருவாக்கி இருக்கிறாங்க, பிரித்து. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்று ஒரு யூனியன் டெரிட்டரியாகும், புதுச்சேரி போன்று ஒரு மாநிலம், லடாக் என்பது ஒரு பகுதியாகும், ஒரு யூனியன் பிரதேசமாகும் இன்றைக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக 31/10/2019 இந்த தேதி மறக்கக்கூடாது. இது இந்த தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆக்டுக்காக சொல்ல வரவில்லை. பொதுவாக அந்த டேட்டை நீங்க மறக்கக்கூடாது, நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா இன்டர்வியூ நேரத்துல போர்ட் ஆஃப் இன்டர்வியூஸ் லார்ட்ஷிப் தான் இருப்பாங்க. டிஎன்பிசி நடத்துறதுனா அதுல யாராவது ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ்ல அவங்க கண்டிப்பா இந்த கேள்வி கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதை நீங்க ஜெனரலாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஒரு சட்டத்தை படிக்கிறோம் என்று சொன்னால் அந்த சட்டத்தோடு இணைத்து மற்ற விஷயங்களும் நாம் சேர்ந்து படிக்க வேண்டும். எல்லோரும் கிரிக்கெட் விளையாடுகிறார்கள், ஆனால் சச்சின் டெண்டுல்கரை மட்டும் நாம் எதற்கு பெருமையாக சொல்கிறோம் என்று சொன்னால், எல்லா வீரர்களை காட்டிலும் ஒரு துளி அவர்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், எக்ஸ்ட்ரா ஸ்கில், ஆர்டினரி ஸ்கில் அவர்கிட்ட இருக்கு. அதை போலதான் நாம் இந்த சட்டக்கல்வி பயில்கின்ற பொழுது சற்று அதிகமான விஷயங்களும் தெரிந்து கொள்வது நன்று. ரைட். இந்த ஷார்ட் டைட்டில் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட், இதனுடைய எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த சட்டம் செல்லும். இந்த சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? This act came into force on 30th July 1998. I mean with effect from 30/7/1998 இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இந்த சட்டத்தை எப்பொழுது கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்த்தால்,
தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மூலமாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. தமிழ்நாடு சட்டம் 4/1998 என்று சொல்வார்கள். ஸ்டேட் ஆக்ட் இது. அதை நீங்க அந்த அளவுக்கு டீப்பா கூட தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, அவ்வளவுதான். இந்த பெண்களை கேலிவதை செய்தல், அந்த ஈவ் டீசிங் அந்த வார்த்தை நீக்கப்பட்டு பெண்களுக்கு தொல்லை கொடுத்தல் என்ற ஒரு புதிய சொற்களை பயன்படுத்தினார்கள். எவ்வாறு விதவை என்று சொல்வதை காட்டிலும் கைம்பெண் என்று சொல்லுங்கள். அதை போல 3ஆம் பாலினத்தவரை திருநங்கைகள் என்று அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும் விதத்தில் வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அதை போலதான் ஈவ் டீசிங் என்ற ஒரு வார்த்தையை நீக்கிவிட்டு பெண்களுக்கு தொல்லை கொடுத்தல், ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் என்ற சொற்கள் இந்த சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. இது 2002 தமிழ்நாடு சட்ட நம்பர் 39 2002 தான் இந்த ஈவ் டீசிங் என்ற வார்த்தையை எடுத்துவிட்டு ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. இதை நீங்க ஜெனரலாக தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் இன்டர்வியூல இப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் நீங்க படிக்கிறீங்கன்னு சொன்னா ஈவ் டீசிங் தானே ஏற்கனவே வந்தது. அந்த வார்த்தை எப்பொழுது நீக்கப்பட்டு ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் என்ற சொல் எப்பொழுது அதுல ஆட் பண்ணாங்க, ரீநேம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பதற்கும் வாய்ப்பு உண்டு. செக்ஷன் 2 இது டிஃபைனிங் செக்ஷன். ஹராஸ்மெண்ட் என்ன? வாட் இஸ் தி மீனிங் ஃபார் ஹராஸ்மெண்ட்? தொல்லைப்படுத்துதல், which means நாகரிகமற்ற செயல், நாகரிகமற்ற நடத்தை, ஐ மீன் கண்டக்ட், ஆக்ட் ஆஃப் இன்டீசன்ட். ஏன்னா நாம நவ நாகரிகமான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிந்து சமவெளி நாகரிகம் வந்த பிறகுதான் இந்த நாகரிக வாழ்க்கையே வருது. அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் டிக்னிட்டி இருக்கு, ஒவ்வொரு நபருக்கும் டீசன்சி இருக்கு. அந்த டீசன்சியை இன்டீசென்ட்டா ஒருத்தர் மேக் பண்றாருன்னு சொன்னா அதுவும் எகைன்ஸ்ட் விமனா இருக்கும் பட்சத்தில் நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 15 சப் ஆர்டிகல் 3 என்ன சொல்றாங்க? சிறப்பு சட்டங்களை இயற்றலாம் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் சிறப்பு சட்டங்கள் இயற்ற வேண்டும். ஏன்னா அது ஒரு ரீசனபிள் கிளாசிபிகேஷன். எப்படிங்க ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, ஆர்டிகல் 14 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 சொல்றாங்களே. அப்படின்னு பட்சத்தில் இவர்களுக்கு மட்டும் எப்படி நீங்க ஒரு சிறப்பு சட்டம் இயற்றலாம் என்று சொன்னால், வீக்கர் செக்ஷன் ஆஃப் த பீப்புள், உடல் ரீதியாக பெண்களும் குழந்தைகளும் பலகீனமானவர்கள், வீக்கர் செக்ஷன். பொதுவாக ஒரு குடும்பத்துல 4 குழந்தைகள் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு குழந்தை சற்று ஊட்டச்சத்து குறைவாக இருக்கும் பட்சத்தில் அந்த தாய் அந்த ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைக்கு தான் நல்ல புஷ்டியான சத்தான உணவுகள் அதிகமாக கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா, எல்லா குழந்தைகளும் வளர்வதை போல இந்த குழந்தையும் வளர வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில், அக்கறையின் அடிப்படையில், அன்பின் அடிப்படையில். அதை போலதான் சட்டம் இயற்றியவர்களும் நல்லெண்ணத்தின் அடிப்படையில், இந்த பெண் சமூகத்தின் மீது உள்ள அக்கறையின் அடிப்படையில் ஆணுக்கு நிகராக பெண்களை சமப்படுத்த வேண்டும், சமநிலைக்கு கொண்டு வர வேண்டும். சீதோஷண நிலை ஒரு சமநிலையில் இருந்தால்தான் இந்த உலகம் சீரான சுழற்சியில் இயங்கும். அதை போல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு சமத்துவ நிலையை கொண்டு வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் அப்படிப்பட்ட ஒரு வீக்கர் செக்ஷன் ஆஃப் த பீப்புளை நம்ம ஹராஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு இந்த சட்டத்தின் மூலமாக என்ன பாதுகாப்பு இருக்கிறது, இந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்தின் மூலமாக இந்த சட்டம், குறிப்பாக தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், இந்த சட்டத்தை இயற்றினார்கள். இதில் டிஃபைனிங் செக்ஷன் பாத்தீங்கன்னா, ஹராஸ்மெண்ட்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஃபார் ஹராஸ்மெண்ட்? கண்டக்ட். அது என்ன கண்டக்ட்? இன்டீசன்ட் கண்டக்ட். ஒரு நாகரிகமற்ற நடத்தையின் மூலமாக, நாகரிகமற்ற செயலின் மூலமாக ஒரு பெண்ணை தொல்லைப்படுத்துகிறார் என்று சொன்னால் அதுதான் ஹராஸ்மெண்ட். இதை யார் செய்வார்கள்? பை ஹூம்? பை மேன், பை எ மேன். ஒரு ஆண் மகன் தான் இதில் குற்றவாளியாக வருவார். ஏன்னா இன்டர்வியூல இப்படி ஒரு கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் படி who can be accused whether female or male அப்படின்ற ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்கன்னா அதில் ஆண் தான் குற்றவாளியாக இருப்பார். இன்னொரு கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை ஹராஸ் பண்ணால்
தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் படி whether it comes under crime or not ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு எதிராக தொல்லை கொடுக்கும் பட்சத்தில் இந்த தமிழ்நாடு ப்ராஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட் 1998 படி தண்டிக்கப்பட முடியாது. ஆக இந்த சட்டத்தின்படி யார் குற்றவாளியாக இருக்க முடியும்? ஒரு கேள்வி. இந்த சட்டத்தின்படி ஒரு ஆண் தான் குற்றவாளியாக இருக்க முடியும். ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு எதிராக ஒரு தொல்லைப்படுத்தினால் அவர் பனிஷ் பண்ண முடியாது. இதே விஷயங்களை அப்படியே எஸ்சி எஸ்டி ஆக்ட் நீங்க பார்க்கின்ற பொழுது ஒரு எஸ்சி இன்னொரு எஸ்சிக்கு, ஒரு பட்டியல் இனத்தவர் இன்னொரு பட்டியல் இனத்தவருக்கு எதிராக குற்றம் செய்கின்ற பொழுது அவரை எஸ்சி எஸ்டி ஆக்ட் படி அவரை தண்டிக்கப்பட முடியுமா என்ற ஒரு கேள்வி எழும்பும். இந்த ஆக்டில் எவ்வாறு உள்ளதோ ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு பெண் தொல்லைப்படுத்துகின்ற பொழுது அவரை தண்டிக்கப்பட முடியாதோ அதை போன்றுதான் எஸ்சி எஸ்டி ஆக்டும். இதை நீங்க ஜெனரலா தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்காக சொன்னேன். இதனுடைய விளைவு என்ன? இன்டிமிடேஷன் இருக்கும், மிரட்டுதல், ஃபியர்னஸ், ஒரு ஃபியர் இருக்கும், பயமுறுத்துதல். பெண்ணை மிரட்டுறது, ஒரு பெண்ணை பயமுறுத்துறது, ஒரு பெண்ணுக்கு ஷேமை விளைவிக்கக்கூடியது, அவங்க வெட்கப்படக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ஷேம் உண்டாக்கக்கூடியது, ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு சங்கடத்தை உருவாக்குவது. சங்கடத்தின எம்பராஸ்மெண்ட். ஆக இன்டிமிடேஷன், ஃபியர், ஷேம், எம்பராஸ்மெண்ட், இந்த 4 விஷயங்களும் இந்த சட்டத்தினுடைய விளைவுகளாக இருக்கும். The effect of this act is intimidation. It will come under intimidation, fear, shame, embarrassment. Embarrassment சங்கடம். ஒரு பெண்ணை ரொம்ப சங்கடப்படுத்தக்கூடாது. ஒரு பொது இடத்துலயோ எந்த இடத்துலயுமே சரி. இதனுள் எதெல்லாம் அடங்கும், includes and excludes, எதையெல்லாம் உட்பட்டு வரும், எதையெல்லாம் அடங்கும். அபியூசிங், அந்த பெண்ணை தவறாக பயன்படுத்த, அபியூசிங், அவர்களுக்கு காயத்தை உண்டு பண்ணுவது. காயம் என்று சொன்னால் உடல் ரீதியான காயம், மன ரீதியான காயம். ஹர்ட் என்று நீங்கள் ஐபிசியில் படித்திருப்பீர்கள். அதற்கு அடுத்தது நியூசன்ஸ். நியூசன்ஸ் என்று சொன்னால் தொல்லை. இந்த தொல்லை பற்றி நீங்கள் சிபிசியில் படித்திருக்கிறீர்கள், சிஆர்பிசியில் நியூசன்ஸ் இருக்கிறது. அந்த செக்ஷன்லாம் பிறகு நான் 1 by 1 நான் சொல்றேன். அதற்கு அடுத்தது அசால்ட். அசால்ட் என்பது தாக்க முனைதல். ஆனால் லா தாட்ஸ் அதுல படிக்கின்ற பொழுது பேட்டரி, பேட்டரினா தாக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த செயல் கேன் பி கம்ப்ளீட்டட், அந்த அஃபென்ஸ் கேன் பி கம்ப்ளீட்டட் பை ஒன் பர்சன் அகைன்ஸ்ட் எனிபடி. ஆனா நம்ம கிரிமினல் சைடு கேஸ் பார்க்கின்ற பொழுது அசால்ட் கேஸ் என்று சொல்வோம், ஹர்ட் கேஸ் என்று சொல்வோம். ஆக்சுவலி அசால்ட் மீன்ஸ் தாக்க முனைதல், தாக்கிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் லா தாட்ஸ்ல தான் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது பேட்டரி, பேட்டரினா தாக்கிட்டாங்கன்னு அர்த்தம், அவர் அடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அண்ட் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் ஐபிஎஸ்ல, கிரிமினல் ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸை நாம பயன்படுத்துவது. இந்த விஷயம் உட்பட்டு இருக்க வேண்டும். இந்த சட்டத்தின்படி இன்க்ளூட்ஸ் எதுன்னு பார்த்தீர்கள் என்று சொன்னால் அபியூசிங், காசிங் ஹர்ட், நியூசன்ஸ், அசால்ட், யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த 5 விஷயங்களும் உள்ளதான் இந்த சட்டம். அண்டர் செக்ஷன் 349, அண்டர் செக்ஷன் 350, அண்டர் செக்ஷன் 351 ஐபிசியில் சொல்லப்பட்ட விஷயங்கள். 349 மீன்ஸ் ஃபோர்ஸ். 350 of IPC ஃபோர்ஸ், அந்த ஃபோர்ஸை பயன்படுத்துறது, அதில் தான் கிரிமினல் ஃபோர்ஸ். அண்டர் செக்ஷன் 351 ஐபிசி அசால்ட், தாக்க முனைதல், அதுதான் பேட்டரி என்று நாம் சொல்கிறோம் லா தாட்ஸ்ல, தாக்குதல். இதுதான் அண்டர் செக்ஷன் 349 350 ஐபிசி. செக்ஷன் 2 இதுல பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள் செக்ஷன் 2ல
டிஃபைனிங் செக்ஷன்ல இத சொல்றாங்க. பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள் என்றால் என்ன? ஒரு பொது பயன்பாட்டு சேவை வாகனம். அக்கார்டிங் டு தி மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஆக்ட் 1988 இப்போ அதுல அமெண்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அதுல செக்ஷன் 2ல எந்த வார்த்தைகள் சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறதோ, என்ன வாசகங்கள் அதில் அர்த்தப்படுத்தியிருக்கிறார்களோ அந்த விளக்கம் தான் இந்த பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள் என்று சொல்லக்கூடிய டிஃபைனிங் செக்ஷனில் இந்த தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட் 1998 அதே அர்த்தத்தை தான் இங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சிஆர்பிசில ஒரு விஷயத்துக்கு அர்த்தப்படுத்தினா நம்ம ஐபிசி சில நேரங்களை பார்த்துன்னு சொல்றோம். அதை போல இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல ஒரு சட்ட சொற்களுக்கு விளக்கம் இல்லை என்று சொன்னால் நாம் எந்த ஆக்டை பார்க்க வேண்டும்? அதை போலவே சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட்லயும் ஒரு விளக்கம் இல்லை என்று சொன்னால் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 நம்ம பார்த்து கொள்ளலாம். இப்படி சில சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஐபிசிலேயே ட்ரெஸ்பாஸ் என்பதற்கு நீங்க கால்நடை சட்டத்தில் தான் நீங்க விளக்கம் பார்க்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போலதான் இந்த சட்டத்தில் பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள் என்பதற்கு மோட்டார் வாகன சட்டத்தில் அண்டர் செக்ஷன் 2ல என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்களோ அதைத்தான் இங்கே அர்த்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். செக்ஷன் 3 ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன். ஒரு பெண்ணை தொல்லைப்படுத்துதல் என்பது எந்தெந்த இடங்களில் நடந்தால் அது தடை செய்யப்படும், தண்டிக்கப்படும். இதுதான் இதுல விஷயம். இந்த செக்ஷன் 3ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அட் எனி பிளேஸ் இந்த வார்த்தை தான் பயன்படுத்திருக்காங்க. நீங்க 311 பேஷன் சிஆர்பிசி பேஷன் நீங்க போடுறீங்கன்னு சொன்னா 311 சிஆர்பிசி பேஷன் இஸ் டு பி ஃபைல் அட் எனி ஸ்டேஜ் பிஃபோர் டெலிவரிங் த ஜட்ஜ்மெண்ட். அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க. தீர்ப்பு பகரப்படுவதற்கு முன்பாக, தீர்ப்பு அளிக்கப்படுவதற்கு முன்பாக எந்த நிலையிலும் நீங்கள் 311 சிஆர்பிசி பேஷன் போடலாம். ஏன்னா 311 சிஆர்பிசி போடுறீங்கன்னு சொன்னா 311 சிஆர்பிசில ஒரு உத்தரவு போடுறாங்க. அந்த உத்தரவு என்னன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு இன்டர்லோகேட்டரி ஆர்டர், ஒரு இடைக்கால உத்தரவு தான். சரிங்க, அந்த உத்தரவை எடுத்து நீங்க அப்பீல் போக முடியுமா? போக முடியாது. அண்டர் செக்ஷன் 397 சப்செக்ஷன் 2 ஆஃப் சிஆர்பிசி படி அங்கே தடை இருக்கிறது, பார். 330ல கொஸ்டின் போட்டு ரெக்கார்ட் பண்றாங்களா, அது என்ன சார் சொல்றதுங்க? அது ஃபைனல் ஆர்டர். ஆக இன்டர்லோகேட்டரி ஆர்டர் சிஆர்பிசில 311ல போடுறது, இது ஜெனரலா போட வேண்டும். அதை போலதான் எதற்காக சொன்னேன் என்று சொன்னால் அட் எனி பிளேஸ் என்ற வார்த்தை இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க 311 சிஆர்பிசில அட் எனி ஸ்டேஜ் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. தீர்ப்பு சொல்வதற்கு முன்பாக எந்த நிலையிலும் எந்த நேரத்திலும் நாம் 311 பேஷன் போடலாம். அதை போலதான் இந்த சட்டத்தில் எந்த இடத்திலும் ஒரு பெண்ணை தொல்லைப்படுத்துகிறார் என்று சொன்னால் that person has to be punished according to this act, under this act. அது மட்டுமல்ல, at any place is prohibited. செக்ஷன் 4ல இத பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. which one is punishable? கொல்லைப்படுகின்ற நிகழ்வுல பார்ட்டிசிபேஷன் இருக்குது. இந்த பார்ட்டிசிபேஷன் என்று சொன்னவுடன் ஐபிசில அண்டர் செக்ஷன் 34 உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும். ரூல் ஆஃப் எவிடன்ஸ் என்று சொல்கிறார்கள். அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்வி. அது மட்டுமல்ல, 2 பேர் இருக்கலாம். அதுல அங்க பார்ட்டிசிபேஷன் தான், இந்த பிரசன்ஸ் என்ற வார்த்தை தான் அங்க பயன்படுத்திருக்கிறார் லார்ட் மெக்காலே அவர்கள். நேரடியாக பங்கெடுத்து இருக்க வேண்டும், அப்பதான் 34 வரும் அங்கு. ஆனா 149க்கு நீங்க நேரடியாக பங்கெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க லேட்டஸ்டா 34 போட்டாலும் 149 போட்டாலும் 2 ஒண்ணுதான் சார். இப்ப லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் அதுதான். ஆக பார்ட்டிசிபேஷன் அங்க 34 வருது ஐபிசில. அதை போலதான் இந்த ஆக்ட்ல செக்ஷன் 4ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண்ணை தொல்லைப்படுத்துகின்ற பொழுது அதில் பங்கெடுத்து கொண்ட ஒரு உறுப்பினராக இருந்தாலும் சரி, 2-3 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை தொல்லைப்படுத்துறாங்கன்னா அதுல நான் எதுவுமே செய்யலைங்க, நான் சும்மா தான் இருந்தேன், எனக்கு அதுக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னாலும் அந்த குழுவுல he was also one of the member, he was participated. அந்த ஒரே காரணத்தின் அடிப்படையில் அவரை தண்டிக்க முடியும். நாட் ஓன்லி தட் பட் ஆல்சோ அவர் அபேட்டரா இருக்கும் பட்சத்தில் இந்த சட்டம் அங்கே நடைமுறைப்படுத்தப்படும். மசூதி என்று சொன்ன பிறகு உச்ச நீதிமன்றம் பெண்களும் இன்றைக்கு மசூதிக்கு செல்லலாம், தொழுகை செய்யலாம் தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அதையும் நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், ஒரு ஆராதனை செய்யக்கூடிய இடத்தில்
ஒரு பெண்ணை தொல்லைப்படுத்தினால் தண்டிக்கப்படுவார். ஒரு பஸ் ஸ்டாப், ஒரு பேருந்து நிறுத்தம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தொல்லைப்படுத்தினால் தண்டிக்கப்படுவார். ஒரு ஸ்ட்ரீட், தெருவில் ஒரு பெண் நடந்து போறாங்க, தெருவில் நின்றுட்டு இருக்காங்க, அவங்கள தொல்லைப்படுத்தினா ஹராஸ் பண்ண தண்டிக்கப்படுவார்கள். ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒரு தியேட்டர், இது போன்ற இடங்களில் பெண்களை தொலை செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது, prohibited. மற்றும் இது மட்டுமல்ல, இன்னும் பல இடங்கள் 11 ஐட்டம்ஸ் இதுல வருது. 11 இடங்களில் நடந்தால்தான் கேஸ் போட முடியும். அந்த 11 இடங்களும் ஆக இந்த சட்டத்தின்படி கேஸ் போட முடியும்னு சொன்னா 11 இடத்துல இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக தொல்லை கொடுத்திருந்தால் இந்த சட்டத்தின்படி கேஸ் போட்டு அவரை தண்டிக்கப்பட முடியும். இதுக்கு இ ஜஸ்டம் ஜெனரிஸ் என்ற ஒரு வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இ ஜஸ்டம் ஜெனரிஸ் என்று சொன்னால் இடம் பார்த்து பொருள் கொள்க என்று அர்த்தம். இடம் பார்த்து பொருள் அறிக என்று அர்த்தம். இ ஜஸ்டம் ஜெனரிஸ். நம்ம இங்கிலீஷ் கிராமர் எழுதுகின்ற பொழுது இஆர்சி என்று சொல்வோம். எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு தி கண்டெக்ஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இடம் சுற்றி பொருள் விளக்குக என்று தமிழில் அர்த்தம். இஆர்சி. நம்ம இங்கிலீஷ் கிராமர்ல அது ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சரா வரும். ஏதாவது ஒரு ப்ரோஸ்ல இருந்து எடுத்து ஒரு சென்டென்ஸை கொடுத்து இஆர்சி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பிளைன் வித் ரெஃபரன்ஸ் டு தி கண்டெக்ஸ்ட். இடம் சுட்டி பொருள் விளக்குக என்று அர்த்தம் தமிழில். அதை போலதான் நம்முடைய லீகல்ல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இ ஜஸ்டம் ஜெனரிஸ். இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இடம் பார்த்து பொருள் அறிக, இடம் பார்த்து பொருள் சுட்டுக. ஏன்னா 11 ஐட்டம், 11 இடங்களில் எந்த இடத்தில் நீங்க பெண்களுக்கு எதிராக தொல்லை கொடுத்தாலும் தண்டிக்கப்படுவீர்கள். அந்த இடத்தில் சட்டம் தன்னுடைய அனுமானத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும். presumption of law is what அப்படின்ற ஒரு கேள்வி இங்க எழும்பும். சட்டம் எப்படி presume பண்ணும்? can be presumed. அந்த 11 இடங்களில் செக்ஷன் 4, செக்ஷன் 4 படி ஒருவர் பெண்ணுக்கு எதிராக தொல்லை கொடுக்கிறார் என்று சந்தேகத்துக்கு இடமென்று நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவருக்கு என்ன தண்டனை? 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை. அது மட்டுமல்ல, 10,000க்கு குறைவாக, 10,000க்கு குறையவே கூடாது, not less than 10,000 fine will be imposed. தண்டம் விதிக்கப்படும் அல்லது அபராதம் விதிக்கப்படும். தண்டம் என்றாலும் அபராதம் என்றாலும் ஒன்றுதான். இந்த செக்ஷன் 4ல என்ன சொல்றாங்கன்னா, பார்ட்டிசிபேஷன் இருக்கா, அபெட்மெண்ட் இருக்கா, இன்டியூஸ்மெண்ட் இருக்கா, இந்த 3 விஷயங்களில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட செக்ஷன் 4 படி he can be punished under this act. செக்ஷன் 4 கேபிட்டல் A, ஹராஸ்மெண்ட் டெத். இந்த ஹராஸ்மெண்ட் டெத் என்று நாம் படிக்கின்ற பொழுது 304B தான் நமக்கு நினைவில் வர வேண்டும். அந்த செக்ஷன் 304B ஆஃப் ஐபிசி, இந்தியன் பீனல் கோட். அங்கேயும் டெத் இருக்கிறது. 304Bலையும் ஒரு டெத் இருக்கிறது. இந்த ஹராஸ்மெண்ட் டெத்தை பொறுத்தவரை அண்டர் செக்ஷன் 4A ஆஃப் திஸ் ஆக்ட் அசாதாரணமான ஒரு சூழ்நிலையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, பாடிலி இன்ஜூர்ட் ஃபவுண்ட் அந்த டெத் வாஸ் அன்நேச்சுரல். அந்த இறப்பு ஒரு அசாதாரண சூழ்நிலையில் ஏற்பட்டிருக்க வேண்டும். உடலில் காயங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் இறப்பதற்கு முன்பாக, ஷார்ட்லி பிஃபோர் ஹர் டெத், ஷார்ட்லி பிஃபோர், அவர்கள் இறப்பதற்கு முன்பாக அவருக்கு, அந்த பெண்மணிக்கு எந்த வகையில் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பெண்ணுக்கு எதிராக எவ்வாறு தொல்லைப்படுத்தப்பட்டிருக்கிறார், யார் தொல்லைப்படுத்தினார், இந்த விஷயங்கள்லாம் கவனிக்கப்பட வேண்டும் அண்டர் செக்ஷன் 4A படி. இதுல அப்சீன் 294, அண்டர் செக்ஷன் 294 ஐபிசில அப்சீன் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 294B அதுல பார்த்தீங்கன்னா, என்ன அசிங்கமாக திட்டினார். நம்முடைய லார்ட்ஷிப் மாண்புமிகு நீதியரசர் ஐயா PN பிரகாஷ் அவங்க ஒரு தீர்ப்புல எழுதியிருக்காங்க, அசிங்கமாக திட்டினார் மட்டும் என்று அதனுடைய ரிப்போர்ட்ல இருந்தா போதாது, என்ன வார்த்தை சொல்லி திட்டினார் என்று குறிப்பிட்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அண்டர் செக்ஷன் 294B ஆஃப் ஐபிசி can be applicable. Not only that, அதனால்
வேறு ஒருவருக்கு மனம் புண்பட்டு இருக்க வேண்டும், மென்டலி சஃபர் ஆயிருக்கணும், பிசிக்கலி கிடையாது, மென்டலி. அப்பொழுதுதான் 294B வந்து மேட் அவுட் ஆகும். அது மட்டுமல்ல, அண்டர் செக்ஷன் 354 அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி ஆஃப் தி விமன், ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்த வேண்டும் என்று அவர் அந்த எண்ணத்தோடு செயல்படுத்த அந்த பெண்களுக்கு எதிராக தொல்லை கொடுக்க வேண்டும். 354 படி. 509 இன்சல்ட் தி மாடஸ்டி ஆஃப் தி விமன். இந்த 354க்கும் 509க்கும் பயன்படுத்தப்பட்ட வார்த்தையை நன்றாக கவனிக்க வேண்டும். எப்படி சிபிசில செக்ஷன் 10க்கும் செக்ஷன் 11க்கும் என்ன வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கிறார்கள், எதில் ப்ரீவியஸ் சூட் என்று இருக்கிறது, எதில் ஃபார்மர் சூட் என்று இருக்கிறது. செக்ஷன் 10 ஆஃப் தி சிபிசி அதை நீங்க தெரிந்துக்கணும். ஏன்னா இந்த ரெண்டு செக்ஷனுக்கு உள்ள வார்த்தைகள் எப்படி கையாளப்பட்டிருக்கிறது. previously instituted the suit, farmer suit. எப்படி செக்ஷன் 10 ஆஃப் தி சிபிஸ்ல ரெஸ் சப்சிடைஸ் என்று சொல்லக்கூடிய அல்லது ஸ்டே ஆஃப் சூட் என்று சொல்லக்கூடிய செக்ஷன் 10இல் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. ஏன்னா அந்த வார்த்தைகளை வைத்துதான் இன்டர்வியூ நேரத்துல போர்ட் ஆஃப் இன்டர்வியூவர்ஸ் கேள்வி கேட்கிறார்கள். இவர் சட்டப்பிரிவை எந்த அளவுக்கு இவர் ஆழ்ந்து படித்திருக்கிறார் என்று நம்முடைய சட்ட அறிவை அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த இன்டர்வியூ நடத்துறாங்க. ஆக நல்லா நம்ம எக்ஸாம் எழுதிருப்போம், பிரிலிமினரி பக்காவா நம்ம எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருப்போம், மெயின் நல்லா எக்ஸாம் எழுதிருப்போம். ஆனா இன்டர்வியூல போயிட்டு சின்ன சின்ன வார்த்தைகளுக்கு சின்ன சின்ன கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம நம்ம தவிச்சிட்டு அந்த 1/2 மார்க் 1 மார்க் 3/4 மார்க் 1/4 மார்க்ல நம்ம ஒரு வாய்ப்பை இழக்கின்ற பொழுதுதான் நம்ம மனசு வலிக்கும். அதனால எதை படித்தாலும் சற்று ஆழமாக படிக்க வேண்டும். நன்றாக பொறுமையாக படித்தாலும் பரவாயில்லை, நல்லா டீப்பா படிக்கணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் கேட்கறவங்க நுணுக்கமான சின்ன சின்ன விஷயங்கள். ஐபிசில வந்து குறைந்தபட்ச தண்டனை உள்ள சட்டம் எது, திடீர்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்ப நம்ம டிஆர்சின்னு சொல்லணும், செக்ஷன் 510 சொல்லணும். டிஆர்சினா என்ன? till the rising the sun, till the rising the sun. அதான் 510. இது போன்ற சின்ன சின்ன நுணுக்கமான கேள்விகளை கேட்டுதான் இன்டர்வியூ மூலமா செலக்ட் பண்றாங்க. அதனால சற்று கூர்மையாக நம்ம இதை கவனிக்க வேண்டும். மேலும் இந்த 354 509க்கும் உள்ள சின்ன வார்த்தை வித்தியாசம் என்னன்னா, அவுட்ரேஜிங் தி மாடஸ்டி ஆஃப் உமன் என்று சொன்னால் 354, இன்சல்ட் தி மாடஸ்டி ஆஃப் உமன் என்று சொன்னால் 509. 509க்கு அதிக தண்டனையா 354க்கு தண்டனையா என்று சொல்லி பார்த்தால் 354க்கு தான் அதிக தண்டனை. அதை போல 34ல ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காங்க, 149ல ஒரு வார்த்தை பயன்படுத்திருப்பாங்க. அது என்னன்னா, இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன் என்ற வார்த்தை இருக்கும். ஆனா அதுல பாத்தீங்கன்னா 149ல இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் ஆப்ஜெக்ட் என்ற வார்த்தை இருக்கும். இந்த ரெண்டு செக்ஷனுக்குள்ள வித்தியாசம், ஐக்கு அடுத்ததுதான் ஓ வருது அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஏபிசில. அப்ப 34 சின்ன நம்பர், 149 பெரிய நம்பர். சின்ன நம்பர் தான் ஐ, முதல்ல ஏபிசிடி சொல்லிட்டு வரப்ப ஐ தான் வருது. ஆக இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் ஆப்ஜெக்ட் எதை சொல்லுது? இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன். ஆக 34 என்பது சின்ன நம்பர், முதல்ல ஐ வருது, அதனால இன்டென்ஷன், இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் இன்டென்ஷன் என்ற வார்த்தை பயன்படுத்திருக்காங்க. 149 பெரிய நம்பர், அடுத்தது வருது அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஓ கடைசியா தான் வருது, அதனால இன் ஃபர்தரன்ஸ் ஆஃப் காமன் ஆப்ஜெக்ட். இப்படித்தான் சில சட்டங்களுக்கு நாம் மனசுக்குள்ள இப்படி குறுக்கு வழிகளில் சிந்திச்சு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் அது நமக்கு மறக்காது. செக்ஷன் 10 சிபிசி, செக்ஷன் 11 சிபிசி, அதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்திருக்காங்க? அந்த செக்ஷன் 34 ஐபிசி, 149 ஐபிசி, அதுல என்ன வார்த்தைகள் பயன்படுத்திருக்காங்க? செக்ஷன் 354 ஐபிசி, செக்ஷன் 509 ஐபிசி, அதுல என்ன வார்த்தைகள் பயன்படுத்திருக்காங்க? இப்படி சின்ன சின்ன வார்த்தைகள் வித்தியாசங்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது போன்ற காரியங்களால் ஏற்படுத்தப்பட்டு ஒரு பெண்ணுக்கு இறப்பை ஏற்படுத்துகிறார், ஒரு பெண்ணை தொல்லை செய்வதன் காரணமாக இறப்பை ஏற்படுத்துகிறார் என்று சொல்லி பார்த்தால், அண்டர் செக்ஷன் 4A ஆஃப் திஸ் ஆக்டின் படி இதுல 294ல என்ன சொல்றாங்க? அப்சின் சாங் அல்லது ஆக்ட்
அல்லது வேர்டு ஒரு அர்த்தத்துல பேசுவார், கலர்டு வெர்ஷன், அல்லது பாட்டு பாடுவார், தப்பான அர்த்தத்துல பாட்டு பாடுவார், அல்லது சைகை காட்டுவார், அல்லது வார்த்தையால சொல்லுவார். இதனால சில பேர் என்ன பண்றாங்க, மனம் உடைந்து இறந்து போயிடுறாங்க. அப்ப 294 படி தொல்லைப்படுத்தி இறந்து போயிடுறாங்க. அதற்கு அடுத்தது 354 கிரிமினல் ஃபோர்ஸ் ஆர் assault with insult of outraging the modesty of women. ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துறாங்க. செக்ஷன் 509 இன்சல்டிங் தி மாடஸ்டி ஆஃப் விமன், அவமரியாதை செய்தல். மானபங்கப்படுத்துதல் என்பது 354. அவமரியாதை செய்தல், இன்சல்ட்னா அவமரியாதை, அவமரியாதை செய்தல் என்றால் 509. இது போன்ற காரியங்கள் மூலமாக ஒரு பெண்ணை தொல்லைக்கு உண்டாக்கி அதன் மூலம் அந்த பெண் இறக்கின்ற பொழுது என்ன தண்டனை? ஆக இன்டென்ஷன் இருக்கிறதா, நாலேஜ் இருக்கிறதா, நெக்லிஜென்ட் இருக்கிறதா என்று இந்த 3 விஷயங்களையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் பாம்பே ஹைகோர்ட் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க. அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. ஆனா செக்ஷன் 299க்கும் 300க்கும் மிகவும் ஒரு மெல்லிய இதழ் போன்ற ஒரு சிறிய வித்தியாசம் மட்டும்தான். அந்த வித்தியாசத்தை மிக நுணுக்கமாக தான் பிரித்து பார்க்க வேண்டும். லார்ட் மெக்காலே அவர்கள் அந்த அளவுக்கு அந்த சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார். 299க்கும் 300க்கும் இடைப்பட்ட விஷயத்தில் எந்த அளவுக்கு நுணுக்கமாக அவற்றை நாம் கவனிக்க வேண்டும், கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், படித்து புரிந்து கொள்ள வேண்டும். அங்க என்ன சொல்றாங்க, ஒரு மர்டர்ன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி இருக்கு. அதுல 3 விஷயங்களை கையில் எடுத்துக்கிறாங்க. இல் இன்டிமிடேஷன் இருக்கிறதா, இன்டென்ஷன் இருக்கிறதா, இல்வில் இருக்கிறதா. இது 3ல ஏதாவது ஒண்ணு வரலன்னு சொன்னாலும் அது மர்டர் கிடையாது. அப்ப 299ல தான் வரும். அது கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். அது அந்த அளவுக்கு நுணுக்கமாக சின்ன சின்ன விஷயங்களா 3 விஷயங்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதை போலத்தான் இங்கவும் நுணுக்கமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள். இன்டென்ஷன் இருக்கிறதா, உள் எண்ணம், மென்ஸ்ரியா, நாலேஜ் இருக்கிறதா, அவருக்கு நாம் தொல்லைப்படுத்துவதனால இவங்க இறந்து போயிடுவாங்க என்ற ஒரு குறிப்பிட்ட அறிவு இருக்கிறதா. ஒரு புருடென்ஷியல் பர்சன் என்று சொன்னால், ஒரு சாதாரண மனிதன் என்று சொன்னால், இதை செய்வதனால் அவர் இறந்து போய்விடுவார், இதை செய்வதனால் அவருக்கு துன்பம் ஏற்படும், இதை செய்வதனால் அவர் விழுந்து விடுவார், இப்படி ஒரு குறைந்தபட்ச அறிவு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அல்லது நெக்லிஜென்ட் இருக்கிறதா. இந்த நெக்லிஜென்ட் என்று சொன்ன உடனே உங்களுக்கு டாக்டர் கவிராஜ் கேஸ், டாக்டர் மேத்யூ கேஸ் இதெல்லாம் உங்களுக்கு நினைவில் வர வேண்டும். ஐபிசில இந்த 3 விஷயங்களும் இதுல லைஃப் இம்ப்ரெசன்மென்ட் கொடுக்குறாங்க. 50,000 ரூபாய் வரை தண்டம் விதிக்கப்படும், அபராதம் விதிக்கப்படும். எதற்குன்னு பார்க்கணும். இந்த 3 விஷயத்தை இங்கதான் கிளாசிஃபை பண்றாங்க தனித்தனியா. ஒரு இன்டென்ஷனோட ஒரு பெண்ணுக்கு எதிராக தொல்லை கொடுத்து அதனால் அந்த பெண் இறந்து விட்டால் அவருக்கு லைஃப் இம்ப்ரெசன்மென்ட் கொடுங்க. ஏன்னா அந்த பொண்ணை தொல்லைப்படுத்தி அவனும் இதனால இந்த பெண்ணு இறந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறார். அதை நினைச்சு அவர் தொல்லைப்படுத்துறார். அப்ப அவருக்கு இன்டென்ஷன் இருக்குது, மென்சரியா இருக்கு. அதனால அவருக்கு லைஃப் இம்ப்ரெசன்மென்ட் கொடுங்க, லைஃப் இம்ப்ரெசன்மென்ட் கொடுங்க. அது மட்டுமல்ல, 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். இதுல லைஃப் இம்ப்ரெசன்மென்ட் என்ன என்றால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஃபார் லைஃப் இம்ப்ரெசன்மென்ட்? ரிமைனிங் பார்ட் ஆஃப் லைஃப். இதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. சரிங்க, அப்படி இருக்கும் பட்சத்துல எதுக்கு சார் 14 இயர்ஸ் ஜெயில இருந்துட்டாவே விடுதலை கேட்கறாங்க, 20 இயர்ஸ் வரல இருந்துட்டா எதுக்கு விடுதலை கேட்கறாங்க? அது ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக சொல்லப்பட்ட விஷயங்கள். குறைந்தது 14 ஆண்டு காலம் ஒரு லைஃப் கன்விக்ட் இருக்கிறாருன்னு சொன்னா அதன் பிறகு அவரை விடுதலை செய்யலாம். அது ஒரு கால்குலேஷன் பர்பஸ்க்காக வைத்திருக்காங்க. அதை உள்ள போனா நான் நிறைய நேரம் எடுத்துக்குவேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய கேஸ் லாஸ் இருக்கு. நான் பிறகு சொல்றேன். இந்த ஆக்டை முடிச்சுட்டு இன்னொரு ஆக்டை லைட்டா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆக இன்டென்ஷனோட ஒரு பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த தொல்லையின் மூலமாக ஒரு பெண் இறந்து விட்டால் அவ்வாறு செய்த அந்த நபருக்கு லைஃப் இம்ப்ரெசன்மென்ட் கொடுக்கலாம். 50,000 ரூபாய் வரை அவருக்கு அபராதம் விதிக்கப்படும். லைஃப் இம்ப்ரெசன்மென்ட் மீன்ஸ்
ரிமைனிங் பார்ட் ஆஃப் லைஃப், அவருடைய நேச்சுரல் வாழ்நாள் முழுவதும் என்றுதான் அர்த்தம். அது மட்டுமல்ல, லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் என்று சொன்னாலே அவருக்கு ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் என்றுதான் அர்த்தம். ஹார்ட் ஒர்க் தான் அவர் செய்யறார் ஜெயில். நெக்லிஜென்ட்டோட ஒரு பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கிறார், இல்ல நாலேஜோட ஒரு பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கிறார். ஏன்னா 3 விஷயங்களை கிளாசிஃபை பண்றாங்க. இன்டென்ஷனோட ஒரு பெண்ணுக்கு தொல்லை கொடுத்து அதனால அந்த பெண்ணு இறந்து போயிட்டாங்க, செக்ஷன் 4A ஆஃப் திஸ் ஆக்டின் படி அவரை பனிஷ் பண்றாங்கன்னு சொன்னா லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட் பிளஸ் 50,000 வரைக்கும் ஃபைன் போடலாம். இதே நாலேஜ் இருக்கு அவருக்கு, நாலேஜோட ஒரு பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கிறாரு, அதனால அந்த பெண்ணு இறந்து போறாங்க, அப்ப அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும்? 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை, 50,000 ரூபாய் வரை ஃபைன் போட முடியும். சரிங்க சார், நெக்லிஜென்ட்டோட பண்ணிட்டார், கவனக்குறைவாக அல்லது கவனச்சிதறலாக இல்ல அசட்டத்தனமாக ஒரு பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கிறாரு, அதனால அந்த பெண்ணு இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு என்ன சார் தண்டனை? 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை, அதோடு மட்டுமல்ல 25,000 ரூபாய் வரை அபராதம். இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும், இன்டென்ஷனோட ஒரு பெண்ணுக்கு தொல்லை கொடுத்து அதனால அந்த பெண்ணு இறந்து போயிட்டாங்கன்னா அவருக்கு ஆயுள் தண்டனை, 50,000 வரை ஃபைன் போட முடியும். இதே நாலேஜோட ஒரு பெண்ணுக்கு தொல்லை கொடுத்து அதனால அந்த பெண்ணு, நாலேஜ்னா இந்த பெண்ணுக்கு நம்ம தொல்லை கொடுத்தா கண்டிப்பா அந்த பெண்ணு இறந்து போயிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும், அப்படி தெரிஞ்சே பண்றாரு இல்லைங்களா, அந்த நாலேஜோட ஒரு பெண்ணுக்கு தொல்லை கொடுத்து அதனால அந்த பெண்ணு இறந்து போயிட்டாங்கன்னா அவருக்கு 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை, அதோடு மட்டுமின்றி 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். சரிங்க சார், நெக்லிஜென்ட் ஒரு அசட்டத்தனமா பண்ணிட்டேன் சார், இப்படி நடக்கணும், எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது, எந்த ஒரு நாலேஜும் கிடையாது, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன் சார், அந்த பொண்ணு இந்த மாதிரி இறந்து போச்சு, நான் என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்றாரு. அப்பனா நெக்லிஜென்ட். அப்ப நெக்லிஜென்ட்டா பண்றாங்கன்னு சொன்னா 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை, 25,000 ரூபாய் வரை ஃபைன் விதிக்கப்படும். செக்ஷன் 4A படி. நெக்லிஜென்ட்னு சொன்ன உடனே உங்களுக்கு எது 279 337 வந்துடணும், 279 338 ஞாபகம் வரணும், 304A ஃபேட்டல் ஆக்சிடென்டல் டெத் இதெல்லாம் உங்களுக்கு வரணும். ஏன்னா அங்க ரேஷ் டிரைவிங் வரும், நெக்லிஜென்ட் வரும். செக்ஷன் 4B ஹராஸ்மெண்ட் சூசைடு. ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு ஆண் ஒரு ஹராஸ் பண்ணி அதனால அந்த அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு வச்சுங்க, அப்ப அவங்களுக்கு என்ன தண்டனை தர முடியும்? இந்த சூசைடுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்துறாங்க? ஷார்ட்லி பிஃபோர் ஹர் சூசைடு. அங்க 4Aவுக்கும் அந்த வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க, 304Bக்கும் அந்த வார்த்தை தான், சூன் பிஃபோர் ஹர் டெத் அதை பார்ப்பாங்க. நீங்க செக்ஷன் 8 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தருடைய நடவடிக்கை பற்றி சொல்றாங்க, அந்த நடவடிக்கை ஒரு சம்பவத்திற்கு முன்பாக ஒரு சம்பவத்திற்கு பின்பாக அவருடைய நடவடிக்கை எப்படி இருந்தது, அவருடைய கண்டக்ட் எப்படி இருந்தது, அந்த ப்ரீவியஸ் சப்சிக்வெண்ட் எப்படி இருந்தது, இதை கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள். செக்ஷன் 18 படிதான் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த ஹராஸ்மெண்ட் மாதிரி அங்க ஒரு ஹராஸ்மெண்ட், பொன் நாவரசு என்ற ஒரு மாணவர், மருத்துவ கல்லூரி மாணவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு கடலூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தால் இரட்டை ஆயுள் தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது, ஜான் டேவிட்டுக்கு. பிறகு சென்னை உயர் நீதிமன்றம், இது எல்லாமே ஹியர்சே எவிடன்ஸ் தான், ஹியர்சே எவிடன்ஸ் இஸ் அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூடல் பண்றாங்க. 10 ஆண்டு காலம் கழித்து சுப்ரீம் கோர்ட் போகுது இந்த கேஸ். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றாங்க, இது நடந்த இடம் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், அது மட்டுமல்ல, அப்ப ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு படிக்கிற மாணவனுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொன்னா எதிர்காலத்துல மாணவ சமுதாயமே வந்து கல்லூரியில வந்து படிக்காம போயிடுவாங்க. அது மட்டுமல்ல, கொடூரத்தன்மையான ஒரு கொலை அது. ஆக நேரடி கண்ணுற்ற சாட்சி, ஐ விட்னஸ் கிடையாது, எல்லாம் ஹியர்சே எவிடன்ஸ். சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாக்குறாங்க. அப்ப செயின் ஆஃப் லிங்க் இருக்கான்னு பார்த்து அந்த செயின் ஆஃப் லிங்க் எல்லாம் கரெக்டா வருது. அப்ப யார் இருந்தாங்க அந்த நேரத்துல? இவர் தான் இருந்திருக்கான், ஜான் டேவிட் தான் இருந்திருக்கான். பிறகு அதன் பிறகு அந்த ரூம்ல இருந்து ஜான் டேவிட் தான் வெளியில வந்திருக்கான். பிறகு ஜான் டேவிட் கையில வந்து சூட்கேஸ் இருந்திருக்கு. இது எல்லாம் செயின் ஆஃப் லிங்கா அமைந்ததன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் செக்ஷன் 8 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை பயன்படுத்தி தான் ஜான் டேவிட் என்பவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையை உறுதிப்படுத்தியது. ஆக ஒரு சம்பவம் நடக்கின்ற பொழுது ஒரு மனுஷன் எப்படி இருப்பான், நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன்ல எப்படி இருப்பான், நடந்துட்ட பிறகு அவன் எப்படி இருக்கிறான். ஒரு தப்பு பண்ணிட்டா ஒரு மனுஷனுக்கு ஒரு உதறல் ஏற்படும், வேர்வை வரும், பயம் இருக்கும்,
உளருவான், சரியா நடக்க மாட்டான். ஏன்னா குற்றம் பண்ணிட்டான், மனசாட்சி உறுத்தும், பயம் ஏற்பட்டுரும். ஒரு சம்பவம் நடந்த பிறகு ஆள் எப்படி இருப்பான், அவன் செயல்பாடு எப்படி இருக்கும். இதுதான் செக்ஷன் 8 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். சர் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் ரொம்ப அற்புதமாக அந்த செக்ஷன் 8 வந்து எழுதியிருக்கிறார். அததான் சொல்றாங்க செக்ஷன் 4A 4B இந்த ஆக்ட் படி, உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ல, ஷார்ட்லி பிஃபோர் ஹர் சூசைட், ஹராஸ்மெண்ட் மூலமாக சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா, அந்த சூசைட் அவங்க செய்து கொள்வதற்கு முன்பாக அவங்களுடைய செயல் எப்படி இருந்தது, ஆக எந்த அளவுக்கு இவன் தொல்லப்படுத்திருந்தா அந்த பெண்ணு சூசைட் பண்ணிருப்பாங்க. ஆக 294, 354, 509 இதுதான் இங்கேயும் வரும். இங்கேயும் நாலேஜ், இன்டென்ஷன், நெக்லிஜென்ட் இந்த மூன்றையும் கணக்கில் எடுத்துக் கொள்கிறார்கள். இதுக்கு யார் காரணமானவரோ அவர்தான் தண்டிக்கப்படுவார். இதுக்கு பனிஷ்மெண்ட் பாருங்க, 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை. அது மட்டுமல்ல, 50,000 ரூபாய்க்கு குறையாமல் அபராதம் விதிக்கப்படும். Under section 4B of this act, harassment, suicide. இதை யார் பண்றாங்களோ அவருக்கு எதிராக 10 ஆண்டு காலம் சிறை தண்டனை விதிக்கப்படும். அது மட்டுமல்ல, ரூபாய் 50,000 குறைவில்லாமல் ஃபைன் வில் பி இம்போஸ்ட். ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்க, அபராதம் விதிக்கப்படும். அபராதம் அல்லது தண்டம் ரெண்டு ஒரு அர்த்தம் தான். செக்ஷன் 4C, the burden of proof. இதுல burden of proof வருது. ஏன்னா எந்த வழக்கு இருந்தாலும் சரி, who can be sued the suit, that person has to be proved beyond the reasonable doubt. செக்ஷன் 101 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் அதான் சொல்லும். யார் வழக்கு தொடுக்கிறார்களோ அந்த நபர் தான் சந்தேகத்துக்கு இடமின்றி அந்த வழக்கை நிரூபிக்க வேண்டும். செக்ஷன் 101 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் சொல்றாங்க. அப்படியே ஓனர்ஸ் ப்ரூஃப் ஷிஃப்ட் ஆகுது. அப்ப 102ல இப்ப டிஃபென்ஸ் எடுக்கிறாரு, சார் இந்த இடத்துல மர்டர் நடந்து அந்த தினத்துல வந்து நான் மெட்ராஸ்ல இல்ல சார், நான் பாம்பேல இருந்தேன்னு சொல்றாரு. அப்ப அலிபின்னு சொல்றோம். செக்ஷன் 11ல அலிபி, எவிடன்ஸ் ஆக்ட்ல அலிபி, வேற்றிட வாதம். வேறு ஒரு இடத்தில் இருந்தேன் என்று சொல்லி நாம் வாதம் செய்வது, அதுதான் வேற்றிட வாதம். அது அலிபி என்று சொல்றோம். நம்ம அலிபி எடுக்கிறோம் செக்ஷன் 11 படி. சார் இந்த மர்டர் நடக்கப்ப நான் இங்க இல்ல சார், நான் வந்து பாம்பேல இருந்தேன் சார் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சு, அப்படி யார் சொல்றாரோ அவர் தானே நிரூபிக்கணும். ஆக 102 படி அவர் தான் நிரூபிக்கணும். இந்த வேற்றிட வாதம் என்ற ஒரு டிஃபென்ஸை யார் எடுக்கிறாரோ அவர் தான் நிரூபிக்கணும். அப்ப வந்து இந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஷிஃப்ட் ஆகும், டிஃபென்ஸ் ஷிஃப்ட் ஆயிடும். எப்பவுமே பர்டன் ஆஃப் ப்ரூஃப் பாத்தீங்கன்னா, பர்டன் ஆஃப் ப்ரூஃப் இஸ் பீயிங் ஆல்வேஸ் ஆன் த ஷோல்டர் ஆஃப் தி பர்சன். யார் வழக்கு தொடுக்கிறாரோ அவருடைய தோளில் தான் அந்த சுமை இருக்கிறது. எப்போ அந்த சுமை மாறும் என்று சொன்னால், இந்த அலிபி போன்ற டிஃபென்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஓனர்ஸ் ப்ரூஃப் ஷிஃப்ட் ஆகும். இது ஜெனரலா நீங்க செக்ஷன் 101, செக்ஷன் 102 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை நீங்க ஜெனரலா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். சரிங்க சார், இதுல யார் யாரு வழக்கு தொடுக்கலான்ற ஒரு நிகழ்வும் இருக்கு. ஏன்னா இதுலயும் நிறைய விஷயங்களை சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயங்களை நம்ம 1 by 1 பார்த்துடலாம். இத முதல்ல ஒரு கிளான்ஸ் இந்த ஆக்ட முடிச்சுட்டு அதன் பிறகு அதை டீப்பா போனா உங்களுக்கு நல்லா இருக்குன்றதுனால சில முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். செக்ஷன் 4C படி பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அண்டர் செக்ஷன் 101 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி யார் வழக்கு தொடுக்கிறாங்களோ அவங்க நிரூபிக்கணும். இது அந்த ஆண் மகன் என்ன பண்ணுவார், டிஃபென்ஸ் எடுக்கிறப்ப இல்லைங்க எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கன்னு சொல்றாருன்னா அவர் தான் அதை வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்ப வந்து ஓனர்ஸ் ஆஃப் அது ஐ மீன் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஷிஃப்ட் ஆகுது செக்ஷன் 102 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி. அப்ப பிரசம்ப்ஷன் ஆஃப் கில்ட்டி அண்டர் செக்ஷன் 105 படி அவர் அக்யூஸ்ட். அக்யூஸ்ட் இஸ் இன்னோசென்ட் டில் ஹி இஸ் கில்ட். நம்முடைய சட்டத்தில் இந்த வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. குற்றம் நிரூபிக்கப்படும் வரை, சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதித்தான். Accused is innocent till he is guilt. இதே வார்த்தை CRPSல ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. He be hanged by neck till he is death. இந்த வார்த்தை அங்க சொல்லப்பட்ட வார்த்தை. 354 எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா
அதுல இந்த வார்த்தை தான் சப்கிளாஸ் 5ல சொல்லப்பட்டிருக்கு. he be hanged by neck till he is death. அவர் இறக்கும் வரை தூக்கில் தொங்கவிடப்பட வேண்டும். செக்ஷன் 4B சொல்றாங்க ஹராஸ்மெண்ட் ஆஃப் சூசைட் சொல்றாங்க. 294, 354, 509 வருது. அப்ப நாலேஜ் இருக்கணும், இன்டென்ஷன் இருக்கணும், நெக்லிஜென்ட் இருக்கணும். இது மூணுல எது வந்தாலும் சரி, யார் இதுக்கு காரணமான நபரோ அவர் தண்டிக்கப்படுவார். அப்ப பனிஷ்மெண்ட் 10 years பிளஸ், அது மட்டும் இல்ல நாட் லெஸ் than 50,000 rupees வந்து ஃபைன் வில் பி இம்போஸ். செக்ஷன் 4C சொல்றாங்க பர்டன் ஆஃப் ப்ரூஃப். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல 101ல சொல்றாங்க யார் வழக்கு தொடுக்கிறாரோ அவர் தான் நிரூபிக்கணும். ப்ரூஃப் வந்து ஷிஃப்ட் ஆகுதுன்னா 102ல பண்ணும். இப்போ 4Cல என்னன்னா பிரசம்ப்ஷன் ஆஃப் கில்ட்டி பாத்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் 105 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி அவர் தான் அக்யூஸ்ட். அப்ப அக்யூஸ்ட் இஸ் இன்னோசன்ட் டில் ஹி இஸ் கில்ட். செக்ஷன் 5 ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆஃப் எனி பிளேஸ். இத சொல்றாங்க டு டேக் ஸ்டெப்ஸ் டு பிரிவென்ட்ஸ் தி ஹராஸ்மெண்ட். ஹராஸ்மெண்ட் அந்த தொல்லைப்படுத்தல், பெண்களுக்கு எதிராக தொல்லைப்படுத்தல் நடக்கக்கூடாது என்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். If victim can give a complaint that he should be sent the police station. ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு பெண்களுக்கு எதிராக தொல்லை நடக்குதுன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம் என்ன பண்றாங்க, ஒரு புகார் கொடுத்தாங்கன்னு சொன்னா அந்த புகாரை அந்த மேனேஜ்மெண்ட் உடனடியே என்ன பண்ணும், காவல் நிலையத்துக்கு அனுப்ப வேண்டும். அது மட்டுமல்ல the management shall be fined up to 2000. அந்த நிர்வாகமே 2000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கலாம். மேலும் இந்த பப்ளிக் வெஹிக்கிள் இருக்கு, பப்ளிக் யூட்டிலிட்டி வெஹிக்கிள் இருக்கு, பப்ளிக் சர்வீஸ். அந்த யூட்டிலிட்டி சர்வீஸ் நம்ம வந்து பயன்படுத்துறோம் சொன்னா க்ரூ, அதாவது ஒரு குழுவாக. செக்ஷன் 6 அதை பற்றி தான் சொல்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பஸ் இருக்கு, ஒரு பஸ்ல ஒரு பெண் வந்து டிராவல் பண்றாங்க. டிராவல் பண்றப்ப அந்த பெண்ணை வந்து பஸ்ல ஒருத்தன் இடிக்கிறான், தொல்லைப்படுத்திட்டே வரான். அந்த பெண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண உடனே என்ன செய்யணும்னா அந்த பஸ் டிரைவர் நேரடியா அந்த பஸ் நேரா நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஏதோ அந்த போலீஸ் ஸ்டேஷன் அப்படியே கொண்டு போயிடணும், அந்த பஸ்ஸே கொண்டு போயிடணும். அந்த கண்டக்டர் என்ன பண்ண இந்த விஷயத்த சொல்லணும். அப்ப டிரைவர் அப்படி இல்ல கண்டக்டர், they have to be gone to police station with bus. அது மட்டும் இல்ல and conveyed the matter. என்ன நடந்து, what is what, அந்த விஷயத்தை ஒரு ரிப்போர்ட்டா can be given by the driver or conductor to the concerned police. சரிங்க, இத செய்யல, இந்த டிரைவரும் செய்யல, இந்த கண்டக்டர் இந்த வேலையை செய்யல. என்னங்க பஸ்ல வர அந்த பயணிக்கு வந்து சக பயணி ஒரு ஆண் வந்து ஒரு வந்து இதாலுக்கு சொல்லப்பட்டு அந்த விஷயத்தை அந்த பஸ் டிரைவரும் அந்த போலீஸ்ல அந்த அவர்கள் ஏதாவது 1000 ரூபாய் ஃபைன் இம்போஸ் பண்ணப்படும். ஒரு பஸ்ல ஒரு பெண்ணுக்கு எதிராக தொலை நடக்குதுன்னு சொன்னா அந்த விஷயம் டிரைவருக்கு கண்டக்டருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த டிரைவரோ அல்லது அந்த டிரைவர் என்ன பஸ் நேரா பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் போட்டு அங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க போலீஸ் கிட்ட. செக்ஷன் 2R ஆஃப் சிஆர்பிஸ்ல என்ன சொல்றாங்கன்னா போலீஸ் ரிப்போர்ட், நம்ம போலீஸ்ல கொடுக்கிறது பேர் கம்ப்ளைண்ட்னு சொல்லக்கூடாது, ரிப்போர்ட் என்று சொல்ல வேண்டும். செக்ஷன் 2D தான் கம்ப்ளைண்ட்னா என்ன, நீதிமன்றத்தின் முன்பாக கொடுப்பதுதான் கம்ப்ளைண்ட். அந்த கம்ப்ளைண்ட்ல கையெழுத்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா காவல் நிலையத்துல 2R படி நீங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறீங்கன்னா அதுல கண்டிப்பாக கையொப்பம் இருக்க வேண்டும். அந்த ரிப்போர்ட் எப்படி இருக்கலாம், கேன் பி இன் தி ஃபார்ம் ஆஃப் ஓரல் ஆர் ரிட்டன். அதே போலவே கம்ப்ளைண்ட் எப்படி இருக்கலாம், ஓரல் ஆர் ரிட்டன். இதை ஜெனரலா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த டிரைவரோ அல்லது கண்டக்டரோ இந்த வேலையை செய்யலாம். ஒரு பஸ்ல ஒரு பெண் பயணிக்கு இது போன்ற தொல்லை கொடுத்துட்டாருன்னு சொன்னா இது சம்பந்தமான புகார் வந்த உடனே அருகாமையில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் அந்த பஸ்ஸை கொண்டு போயிட்டு நிறுத்திட்டு அங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு வரணும். இதை செய்யலாம் அந்த டிரைவருக்கோ அல்லது கண்டக்டர் இவங்க மேல இவர்களுக்கு எதிராக வழக்கு போடும் பட்சத்தில் 1000 ரூபாய் வரை தண்டம் விதிக்கப்படும். அப்ப அந்த டிரைவர் இல்ல கண்டக்டர் தான் 1000 ரூபாய் ஃபைன் கட்டி ஆகணும். அப்படி ஃபைன் கட்டுறாங்கன்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் எடுப்பாங்க, ப்ரொமோஷன் கட் ஆயிடும், அவங்கள வெயிட்டிங் லிஸ்ட்லயும் வைக்கலாம். நிறைய வேலைகள் இருக்கு. செக்ஷன் 7 டீம்டு அபட்மெண்ட், அதாவது தூண்டுதல் செய்ததாக கருதப்படுதல். இவர் செஞ்சிருக்கலாங்க, இவர் ஆளை பார்த்து அப்படிதாங்க இருக்கு அப்படின்னு நம்ம நார்மலா சொல்லுவோம் இல்லைங்களா, அதேதான். எங்கன்னா ஒரு வெஹிக்கல்ல என்ன வெஹிக்கல், செக்ஷன் 4, செக்ஷன் 4A, செக்ஷன் 4B இவற்றின் கீழ் ஏதாவது ஒரு வாகனத்தில் குற்றம் இழைக்கப்பட்டிருந்தால் செக்ஷன் 4 படி ஒரு பெண்ணுக்கு எதிராக தொல்லைப்படுத்துறாங்க, ஒரு பஸ்ஸோ ஒரு காரோ அல்லது ஒரு வேனோ ஒரு ஆட்டோவோ இல்ல ஆட்டோ ரிக்ஷாவோ இதுல பயணம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு எதிராக செக்ஷன் 4 படி
ஒருவர் தொல்லை கொடுக்கிறார், அல்லது 4A படி ஒருத்தர் நடந்து கொண்டார் ஒரு பெண்ணுக்கு எதிராக, அல்லது செக்ஷன் 4B படி ஒரு பெண்ணுக்கு எதிராக தொல்லை கொடுத்து நடந்து கொண்டார் என்று சொன்னால், இவர் செய்திருப்பதற்கான இந்த குற்றத்துக்கு இவர் உடந்தையா இருந்திருப்பார் என்று கருதப்பட வேண்டும். இதுதான் டீம்டு அபேட்மெண்ட் செக்ஷன் 7. அப்ப என்ன செய்ய முடியும்? அந்த டிரைவருக்கு டீம்டு ஹேவ் டு பி டன். அந்த டிரைவருக்கு 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை கொடுக்கப்பட முடியும். அது மட்டுமல்ல, 5,000 வரை குறையாமல், நாட் லெஸ் than 5,000 ஃபைன் இம்போஸ் பண்ண முடியும். இதுவும் மட்டுமல்ல, அந்த வாகனத்தையும் கான்பிஸ்கேட் பண்ண முடியும். அந்த கான்பிஸ்கேஷன் என்று சொன்னாலே, தமிழ்நாடு ப்ராகிபிஷன் ஆக்ட் 1937 அண்டர் செக்ஷன் 40 கான்பிஸ்கேஷன் சொல்றாங்க. அதை நீங்க மறக்க கூடாது. மதுவிலக்கு சட்டத்துல செக்ஷன் 40 கான்பிஸ்கேட் பண்ணுவாங்க. இந்த வாகனத்தின் மூலமாக தான் இவர் கள்ளச்சாராயம் கடத்தி வந்தார், உரிமம் இல்லாமல் பீர் பிராந்தி கடத்தி வந்தார் என்று சொல்லி அந்த வாகனத்தை கைப்பற்றும் பட்சத்தில் அதை என்ன செய்வாங்க? பறிமுதல் செய்வாங்க செக்ஷன் 14 படி. ஏன்னா அடிக்கடி அந்த கொஸ்டின் கேட்கறாங்க ப்ரோ ஆக்ட்ல, ஏன்னா அது தமிழ்நாடு ஆக்ட் தான். அதே போல பினாமி டிரான்சாக்ஷன் ஆக்ட்ல செக்ஷன் 27 கான்பிஸ்கேஷன் பண்ணுவாங்க. கரப்ஷன் ஆக்ட்ல கான்பிஸ்கேஷன் பண்றாங்க. இப்படி இந்த கான்பிஸ்கேஷன் எங்கெங்க சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் ஜஸ்ட் நீங்க தெரிந்து கொள்வது நன்று. ஆக செக்ஷன் 7 படி டீம்டு அபேட்மெண்ட் என்று சொன்னால், அந்த டீம்டு அபேட்மெண்ட்டுக்கு செக்ஷன் 4, 4A, 4B கீழ் ஒரு குற்றம், ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு குற்றம் இழைக்கப்பட்டிருந்தால் அந்த வாகனத்தினுடைய டிரைவரையும் 3 ஆண்டு காலம் அவருக்கு தண்டனை கொடுக்க முடியும். அது மட்டுமல்ல, 5,000 ரூபாய் குறையாமல் அவருக்கு தண்டம் விதிக்கப்படும், அதாவது அபராதம் விதிக்கப்படும். இதோடு மட்டுமின்றி அந்த வாகனத்தையே கான்பிஸ்கேட் பண்ணலாம். அப்ப இந்த ஓனர் ஆஃப் த வெஹிக்கிள் என்ன டிஃபென்ஸ் எடுக்க முடியும்? இல்லைங்க, ஏன் நாலேஜ் தெரியாதுங்க, இந்த டிரைவர் கண்டக்டர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணா அவர் என்ன பண்ணலாம்? 451 பெட்டிஷன் போட முடியும். 451, 457 சிஆர்பிசின் படி நீங்க பெட்டிஷன் போறீங்க. 457 என்ன பண்றீங்க? அதை சிபிஆர் நம்பர் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. சீஸ்டு ப்ராப்பர்ட்டி நம்பர், இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்ட சொத்து என்று எண்ணிட வேண்டும், அதுக்கு ஒரு நம்பர் கொடுங்கன்னு சொல்லி நீங்க 457 ஒரு பெட்டிஷன் போடுவீங்க. 451 சிஆர்பிசின் படி அதை இடைக்காலமாக இன்டரிம் கஸ்டடி என்கிட்ட ஒப்படைங்க, என்கிட்ட ஒப்படைத்தால் அந்த வாகனத்தினுடைய விற்க மாட்டேன், அடமானம் வைக்க மாட்டேன், வாகனத்தினுடைய கலரை மாற்ற மாட்டேன், வாகனத்தினுடைய உருவத்தை மாற்ற மாட்டேன் என்று சொல்லி சில நிபந்தனைகளின் அடிப்படையில் நீதிமன்றம் விசாரணை பொழுது எப்பொழுது கேட்கிறீர்களோ அப்பொழுது நான் ஒப்படைப்பேன் இந்த வாகனத்தை தவறாமல் என்று கூறி அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சூரிட்டி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணோம்? 451 இடைக்காலமாக அந்த வாகனத்தை வாங்கிக் கொள்ளும். அதே போலதான் இங்கும் இந்த சட்டத்தின்படி செக்ஷன் 7 படி அந்த வாகனத்தை கான்பிஸ்கேட் பண்றாங்கன்னா, the owner of the vehicle எந்த டிஃபென்ஸை ப்ரூவ் பண்ணுன்னு சொன்னா, வித்வுட் மை நாலேஜ், இது எனக்கு தெரியாத நடந்துருச்சு, எனக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அந்த வார்த்தையை நம்பும் பட்சத்தில் அந்த வாகனம் கான்பிஸ்கேட் பண்ண வாகனத்தை என்ன பண்ணலாம்? இவர் இடைக்காலமாக கூட கேட்டு வாங்கி பயன்படுத்தலாம். செக்ஷன் 7 கேபிட்டல் A மிக முக்கியமான ஒரு செக்ஷன். இதுவும் ஆர்டர் டு பே காம்பன்சேஷன். ஆக காம்பன்சேஷன் கொடுங்கன்னு சொல்றாங்க. காம்பன்சேஷன் இங்க 7A வந்த உடனே நீங்க சிஆர்பிசில வந்து VCS இருக்கு, விக்டிம் காம்பன்சேஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும். அண்டர் செக்ஷன் 357 A, B, C எல்லாம் வருதுங்க. அதுல மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அதுல தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு ஜட்ஜா இருக்கும் பட்சத்துல ஒரு நபருக்கு அவர் செய்த குற்றம் வந்து சந்தேகத்துக்கு இடமின்றி ப்ராசிக்யூஷன் தரப்புல நிரூபிச்சிட்டாங்க. ஆக அவருக்கு என்ன பண்றீங்க? தண்டனை கொடுக்குறீங்க, ஃபைன் போடுறீங்க, அது கூட சேர்த்து காம்பன்சேஷன் கொடுக்க முடியுமா? ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது ஒரு ஜட்ஜோ ஒருத்தர் கன்விக்ட் பண்றாரு, ஃபைனை இம்போஸ் பண்றாரு, அதோட சேர்த்து காம்பன்சேஷன் கொடுக்க முடியுமா? இது ஒரு கேள்வி. கொடுக்க முடியாது. நீங்க 357A நீங்க சப்செக்ஷன் 3 நீங்க படிச்சு பாருங்க சிஆர்பிசில. இந்த விஷயத்தை மறக்காதீங்க. இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டினா கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. ரைட். அண்டர் செக்ஷன் 7A ஆஃப் திஸ் ஆக்ட், ஆர்டர் டு பே காம்பன்சேஷன், செக்ஷன் 4, செக்ஷன் 4A, செக்ஷன் 4B இதன் கீழ் தண்டனை அடையும் பொழுது நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்கணும் சார்? லீகல் ஹேர்ஸ் ஆர் டு பி பாட். லீகல் ஹேர்ஸ் அவங்க தான் டிபெண்டன்ட். அப்ப அந்த லீகல் ஹேர்ஸ் வராங்கன்னு சொன்னா அப்ப கார்டியன் இருப்பாங்க. சின்ன குழந்தைங்கன்னா கார்டியனும் வருவாங்க.
இந்த உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ல கார்டியன் என்று சொன்னால் டிபெண்டன்ட், அவரை சார்ந்தவர்கள், லீகலைட்ஸ் இவங்க தான். இதுல கிளாஸ் ஃபர்ஸ்ட், கிளாஸ் செகண்ட், கிளாஸ் 3ன்னு கிளாஸ் 4ன்னு சொல்லிட்டு நம்ம இந்து சட்டத்துல பாக்குறோம், ஹிந்து ஆக்ட்ல பாக்குறோம். நாம அதே மாதிரி ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் 1956ல அங்கேயும் கார்டியன்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 6 வகையான கார்டியன்கள் இருக்கிறாங்க. இதையும் நீங்க ஜெனரலா தெரிஞ்சுக்கணும், ஏன்னா எக்ஸாம்க்கு இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் 1986 படி நேச்சுரல் கார்டியன், டெஸ்டமெண்டரி கார்டியன், guardian appointed by court, guardian by affinity, de facto guardian, ad hoc guardian. இந்த 6 கார்டியன்கள்ல 3 கார்டியன்கள் மட்டும்தான் சட்டப்படி செல்லும். அதுல நேச்சுரல் கார்டியன், டெஸ்டமெண்டரி கார்டியன், கார்டியன் அப்பாயிண்டட் பை கோர்ட், இந்த 3 கார்டியன்கள் மட்டும்தான் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. செக்ஷன் 6C அதைத்தான் சொல்றாங்க. இந்த ஆக்ட்லயும் யார் கார்டியன் என்று இந்த ஆக்ட்ல அதுதான் சொல்றாங்க. இந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் 1956 இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். செக்ஷன் 7A ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் படி ஆர்டர் டு பே காம்பன்சேஷன் என்று சொன்னால் செக்ஷன் 4 கீழ் ஒரு குற்றம் இழைக்கப்பட்டிருந்தால், செக்ஷன் 4A படி ஒரு குற்றம் இழைக்கப்பட்டிருந்தால், செக்ஷன் 4B கீழ் ஒரு குற்றம் இழைக்கப்பட்டிருந்தால் தண்டனை அடையும் பொழுது அந்த குற்றவாளி நஷ்டஈடு கொடுக்க வேண்டும். அந்த நஷ்டஈடு யாருக்குன்னா விக்டிம்னுடைய லீகல் ஹையர்ஸுக்கு தான். விக்டிம் இறந்துட்டாங்கன்னா யாருக்கு போகும்? லீகல் ஹையர்ஸுக்கு தான் போகும். செக்ஷன் 8 ஆபரேஷன் ஆஃப் அதர் லாஸ் நாட் அஃபெக்டட். இதனால மற்ற சட்டங்களை எது சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த சட்டத்தை செயல்படுத்துகின்ற பொழுது எந்த பாதிப்பு ஏற்படாது. ஐபிசிலையும் நீங்க கேஸ் போடலாம். நீங்க SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல அண்டர் செக்ஷன் 6 நீங்க மறக்க கூடாது. அதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்டின் படியும் வழக்கு போடலாம். அதோடு மட்டுமின்றி ஐபிசின் கீழும் வழக்கு போடலாம். ஸ்பெஷல் ஆக்ட் அது. அதுல அண்டர் செக்ஷன் 6 அந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை போலவே தான் இந்த உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்ல செக்ஷன் 8 சொல்றாங்க, ஆப்ஷன் ஆஃப் அதர் லா, ஆபரேஷன் ஆஃப் அதர் லாஸ் நாட் அஃபெக்டட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐபிசிலும் கேஸ் போடலாம். அங்கேயும் 354 போடலாம், 294 போடலாம், 509 போடலாம், இங்கேயும் 304B போடலாம், 306 போடலாம். இதுதான் செக்ஷன் 8 சொல்றாங்க. செக்ஷன் 9 ரூல் மேக்கிங் பவர் யாருக்கிட்ட இருக்கு? விதிகளை ஆக்கக்கூடிய அதிகாரம் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழக அரசிடம் இருந்தா இந்த விதிகளை ஆக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா இந்த ஆக்ட் தமிழ்நாடு ஆக்ட், தமிழ்நாடு மைனர் ஆக்ட். அதனால the rule making power is in the hands of government of Tamil Nadu. Section 10 ஒரு ஆர்டினன்ஸ் இதுல தான் பாஸ் பண்றாங்க. 1998 ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணாங்க, ஈவ் டீசிங் ஆக்ட் என்று சொன்னாங்க. அந்த ஆர்டினன்ஸ் தான் 92 என்ன பண்றாங்க, அது உமன் ஹராஸ்மெண்ட் என்று ரீநேம்டு, மறுபெயர் இடப்பட்டது. The ordinance 1998 இதன்படி on eve teasing that has been repealed. இதுல நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் ஐயா CT செல்வம் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தீர்ப்புல என்னன்னா, இந்த கேஸ் ஆஃப் அன்பழகன் வெர்சஸ் பள்ளிக்கரணை, the inspector of police represented by பள்ளிக்கரணை வெர்சஸ் ஸ்டேட், அன்பழகன் வெர்சஸ் பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷன். இது சென்னையில் நடந்த ஒரு வழக்கு. 2012 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 154. இந்த கேஸ் ஆஃப் அன்பழகன் வெர்சஸ் பள்ளிக்கரணை, த இன்ஸ்பெக்டர் போலீஸ் பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷன், 2012 வால்யூம் 1 மெட்ராஸ் வீக்லி நோட்ஸ் கிரிமினல் பேஜ் நம்பர் 154. இந்த வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, இந்த அன்பழகன் என்பவர் ஒரு போலீஸ் அதிகாரி. ஏட்டு இந்த அம்மா தன்னுடைய பொருள் வந்து திருடு போய்விட்டது. இது சம்பந்தமாக பள்ளிக்கரணை போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுத்திருந்தாங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில, ஏன்னா ரிப்போர்ட்னு சொன்னாதான் செக்ஷன் 2R சிஆர்பிஎஸ்ல மேட் அவுட் ஆகும். கம்ப்ளைண்ட் சொன்னா கோர்ட் தான். அதனால்தான் 154 சிஆர்பிஎஸ்ல என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கம்ப்ளைண்ட்னு சொல்லியிருக்க மாட்டாங்க.
ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் என்று தான் சொல்லியிருப்பாங்க 154 சிஆர்பிசின் படி. ஆக போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்பது ரிப்போர்ட். இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, என்னுடைய நகையெல்லாம் காணாம போயிடுச்சு, என்னுடைய கோல்டு ஒர்னமெண்ட் ஜுவல்ஸ் எல்லாம் காணாம போயிடுச்சுன்னு சொல்றாங்க. இந்த ரிப்போர்ட்டை பெற்றுக்கொண்ட போலீசார் அதை வந்து சீஸ் பண்றாங்க, ரெக்கவரி பண்றாங்க. ரெக்கவரி பண்ணப்பட்ட பிறகு அன்பழகன் என்பவர் அந்த பெண்மணிக்கு போன் போட்டு உங்க பொருள் எல்லாம் கிடைச்சிருச்சுங்க, நீங்க வந்து வாங்கிக்கீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி you will have to share the bed with me அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய படுக்கை என்னுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இவர் வற்புறுத்துறார். ஆக வற்புறுத்துதல் இருந்தாலே அது உமன் ஹராஸ்மெண்ட் தான். இந்த ஆக்ட் படி லார்ட்ஷிப் சிடி செல்வம் ஐயா அவங்க அன்பழகன் என்பவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. If you accept that, you would be a wife of one day when your stolen property would be recovered, would be given to you அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க ஒரு நாள் என் கூட மனைவியாக இருக்க வேண்டும், உன்னுடைய பெட்டை வந்து நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவர் வற்புறுத்துறார். ஆக அந்த பெண்ணை கொள்ளைப்படுத்துறார். எனவே அந்த போலீஸ் ஏட்டையாவுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. இப்ப இந்த சட்டத்தை நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா, இந்த சட்டத்துல 15 வகையான குற்றங்களுக்கு, குறிப்பா பாலியல் குற்றங்கள் செய்பவர்களுக்கு எதிராக இந்த சட்டங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அந்த 15 வகையாக பிரிக்கப்பட்டுள்ள அந்த பாலியல் குற்றங்கள் எப்படி ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் நீங்க வாங்குறீங்க அண்டர் செக்ஷன் 82 ஆஃப் சிஆர்பிசின் படி, ஒரு ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லி டிக்ளேர் பண்ண சொல்லி கோர்ட்ல கேக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப அந்த கோர்ட் என்ன பண்ணுவாங்கன்னா 19 வகையான குற்றங்களை செய்தவர்கள் ஆஜராகவில்லை என்று சொன்னால் அவர்களை அறிவிக்கப்பட்ட குற்றவாளிகள் என்று சொல்லி ப்ரொக்ளைம் பண்ணலாம். 302, 364, 382, 367, 392, 393, 94, 95, 96, 97, 98, 99, 400, 402, 436, 449, 459, 460 இந்த ஐபிசியில் உள்ள குற்றங்கள் 19 வகையான குற்றங்களை செய்தவர் தலைமறைவாகிவிட்டார். அவர் கோர்ட்ல ஆஜராகலை. இந்த 19 வகையான குற்றங்களை செய்தவர் தலைமறைவாகிட்டார்னா, இப்ப ப்ரொக்ளமேஷன் ஆர்டர் வந்து கேன் பி இஷ்யூட் அண்டர் செக்ஷன் 82 ஆஃப் சிஆர்பிசி பை தி காம்பிடன்ட் கோர்ட். உரிய நீதிமன்றத்தின் மூலமாக குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு 82 கீழ் அவர் அறிவிக்கப்பட்ட குற்றவாளி என்று சொல்லி அவருடைய சொத்தை வந்து அட்டாச் பண்ணலாம். அவர் அறிவிக்கப்பட்ட குற்றவாளி என்று சொல்லி டிக்ளேர் பண்ணலாம், நியூஸ் பேப்பர்லி பப்ளிஷ் பண்ணலாம். அங்க 19 வகையான குற்றங்களை சொல்றாங்க செக்ஷன் 82 சிஆர்பிசின் படி. இந்த ஆக்டுக்கு உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் பாத்தீங்கன்னா 15 வகையான குற்றங்களை, குறிப்பாக பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிராக பாலியல் தொல்லைகள் கொடுக்கின்ற குற்றங்கள் 15 வகையான குற்றங்கள். இந்த 15 வகையான குற்றங்களை செய்பவர்களுக்கு எதிராக இந்த தமிழ்நாடு உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் வந்து கேன் பி அப்ளிகபிள். அதுல ஒரு 2 சட்ட பிரிவுகள் மட்டும்தான் தற்போது அது செயல்பாட்டு கிடையாது. ஏன்னா 294, 354, 361, 362, 363, 366, 366 A, B, 375, 76, அதுல 76ல A, B, C, D, E, 497, 498, 509 இது போன்ற குற்றங்கள். 294 உங்களுக்கு தெரியும், ஆபாச செயல்கள், பாடல்கள், நடவடிக்கைகள். 354 உங்களுக்கு தெரியும், ஒரு பெண்ணினுடைய மானத்திற்கு பங்கம் விளைவித்தல். 361, 363 உங்களுக்கு தெரியும், சட்டப்பூர்வமான பாதுகாப்புல இருந்து ஒரு குழந்தைகளை கடத்துதல், கிட்னாப்பிங் ஃப்ரம் லாபல் கார்டியன்ஷிப். இந்த கார்டியன் என்று சொல்றதுக்குத்தான் நான் இந்த கார்டியன் ஆக்ட சொன்னேன். அதுல 6 வகையான கார்டியன், இந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் 1956ல 6 வகையான கார்டியன்கள் இருக்கிறாங்க. ஆனா நடைமுறையில் இருப்பது 3 வகையான கார்டியன். அதுல இன்னொரு விஷயம், இன்ஃபேண்ட் என்று சொன்னால் பிறந்த குழந்தை என்ற அர்த்தம். டாட்லர், TODDLER, டாட்லர் என்று சொன்னால் தத்தி நடக்குது பாருங்க, அந்த குழந்தை என்ற அர்த்தம். மைனர் என்று சொன்னால் இந்த சட்டத்தின்படி, இந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் படி மைனர் என்று சொன்னால் 7 வயசு உள்ள ஒரு குழந்தை. வார்டு என்று சொன்னால் நாட் கம்ப்ளீட்டட் 18 இயர்ஸ். இப்படி ஒவ்வொரு ஆக்ட்ல ஒவ்வொரு விஷயங்கள் சொல்றாங்க. இங்க மைனர் வந்து இந்த ஹிந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட்ல வந்து மைனர்னு சொன்னா 7 வயசுன்னு சொல்றாங்க பாரு. இதே 7 வயசு நீங்க எங்க போகணும்? செக்ஷன் 82 பார்க்கணும். டோலி இன் கேபெக்ஸ். Nothing is an offense which is done by a person who is under the age of 7. அதான சொல்றாங்க. டோலி இன் கேபெக்ஸ் என்று சொல்றாங்க பாருங்க. அதே விஷயங்களை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஜெனரலா இதை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொன்னேன்.
அப்ப கார்டியன்னா யாருன்றதுக்காக சொல்ல வந்தேன். இதே ஆக்ட்ல செக்ஷன் 6C அதை சொல்றாங்க. ரைட், ஓகே. அது மட்டுமல்ல 361 363ல ஒரு கிட்னாப்பிங் ஃப்ரம் லாஃபுல் கார்டியன்ஷிப், சட்டப்பூர்வமான பாதுகாப்பிலிருந்து சிறுவர்களை கடத்துதல். 362 366 பெண்களை கட்டாயப்படுத்தி திருமணம் செய்து கொள்வதற்காக பெண்களோ அல்லது சிறுவர்களோ தகாத முறையில் உடல் உறவு வைத்துக் கொள்ளுதல். இதுதான் 362 366. 366A ப்ரொக்ரியேஷன் ஆஃப் மைனர் கேர்ள், வயது வராத ஒரு பெண்ணை உடலுறவுக்காக என்ன பண்றது, கொண்டு செல்லுதல், கொணர்தல். 366B அயல் நாட்டிலிருந்து பெண்களை இறக்குமதி பண்றாங்க. The importation of girl from foreign country. 366B. 375 வன்புணர்ச்சி. இதுல 75ல A, 76ல ABCDE, அது வரல உங்களுக்கு எல்லாமே தெரியும். 77 unnatural offense, இதெல்லாம் இப்ப நடைமுறையில இருக்கிறதா கிடையாது. 497 அதுக்கும் ஜட்ஜ்மெண்ட் வந்து போச்சு. 498 509 இது போன்ற 15 வகையான குற்றங்களுக்கு, இது போன்ற 15 வகையான குற்றங்களை பெண்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆண் செய்தாலும் அவர் இந்த சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவார். அது மட்டுமல்ல, ஹராஸ்மெண்ட் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி செக்ஷன் 2A சொல்றாங்க. பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள் என்றால் என்ன செக்ஷன் 2B சொல்றாங்க. இந்த சட்டத்துல விளக்கம் இல்லைன்னா நீங்க எதை இன்டர்பிரேட் பண்ணணும்னா நீங்க ஐபிசியை தான் பார்க்கணும். இதுதான் செக்ஷன் 2C சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம். இப்ப பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள்னா என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பயணிகளை ஏற்றி செல்லக்கூடிய எந்த வாகனமா இருந்தாலும் சரி, அது ஒரு கான்ட்ராக்ட் காரா கூட இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு டாடா சும்மா எடுப்பாங்க, பிஎஸ்என்எலுக்கு ஒரு கான்ட்ராக்ட் விட்டுருவாங்க, அல்லது வேற யார்ட்டாவது ஒரு தேர்ட் பார்ட்டிட்ட கான்ட்ராக்ட் விட்டுருவாங்க. அவரு என்ன பண்ணுவார், பயணிகளை டூரிஸ்ட் பயன்படுத்துவார், ஒரு டூரிஸ்ட் கேப். இந்த மாதிரி எந்த ஒரு வாகனமா இருந்தாலும் சரி பயணிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் பப்ளிக் சர்வீஸ் வெஹிக்கிள் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த சட்டத்துல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது எப்போ நடைமுறைக்கு வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஜூலை மாசம் 30ஆம் தேதி 1998 இருந்து இதுல நிறைய கேஸ் லாஸ் இருக்கு. ஒரு சில கேஸ் லாஸ் மட்டும் நாம பார்த்துடலாம். சரிங்க, இந்த சட்டப்படி ஒருத்தர் டிஎன்ஏ டெஸ்டுக்கு அனுப்ப முடியுமா? டிஎன்ஏ டெஸ்டுக்கு சட்டப்படியான லீகல் வேலிடிட்டி இருக்கிறதா? இது ஒரு கேள்வி. டிஎன்ஏ டெஸ்ட் படி நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்றீங்கன்னு சொன்னா, என்ன டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, இது என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்க எந்த டிஃபென்ஸ் எடுக்க முடியாது. ஏன்னா வழக்கினுடைய சூழ்நிலைக்கு ஏற்பதான் ஒரு ரத்த பரிசோதனையோ அல்லது மரபணு பரிசோதனையோ செய்ய முடியும். அது கோர்ட் உத்தரவிடுவாங்க. இது என்னுடைய அடிப்படை உரிமை, அதனால நீங்க வந்து என்ன வந்து டிஎன்ஏ டெஸ்டுக்கெல்லாம் வந்து உட்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி எந்த டிஃபென்ஸ் எடுக்க முடியாது. இதை சொன்ன வழக்கு தான் ஹஜிரா பிவி அண்ட் அனதர்ஸ், ஹஜிரா பிவி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஷாமியால் இக்பால், AIR 2004, கேரளா, பேஜ் நம்பர் 240. ஹஜிரா பிவி, HAGIRA, ஹஜிரா பிவி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஷாமியால் இக்பால், AIR 2004, கேரளா, பேஜ் நம்பர் 240. அதுல சொல்லிருக்காங்க. ஆக டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறேன், ரத்த மாதிரி பரிசோதனை எடுக்கிறேன், அல்லது மரபணு சோதனைக்காக எடுக்கிறேன், உங்க உடம்புல இருந்து ஒரு செல் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க, ஒரு கோர்ட் உத்தரவு போட்டாங்கன்னா அந்த உத்தரவு சட்டப்படி கட்டுப்பட்டதுதான். அது வந்து விஷியேட் பண்ணல, அது வயலேட் பண்ணல, ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணல. அதை சொன்ன வழக்கு தான் ஹாஜிரா பிவி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் ஷாமியால் இக்பால், AIR 2004, கேரளா, பேஜ் நம்பர் 240. அதற்கு அடுத்தது இதுல ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இருக்காரு. இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கிட்ட ஒரு மரண வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இந்த அம்மா 4A படி ரொம்ப வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்ல போயிட்டாங்க. சாவது உறுதியாகி போச்சு, சாவு உறுதியாகி போச்சு. அந்த அம்மா ஒரு மரண வாக்குமூலம் கொடுக்குறாங்க, டையிங் டிக்ளரேஷன். நீங்க 32 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் நீங்க படிச்சிருப்பீங்க. டையிங் டிக்ளரேஷன் கொடுக்குறப்ப இந்த டையிங் டிக்ளரேஷன் பற்றி நம்முடைய லார்ட்ஷிப் மாண்புமிகு ஐயா நாகமுத்து ஐயா அவங்க ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்தாங்க. 2-3 டையிங் டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க ஒரு வழக்குல. அதுல எந்த டையிங் டிக்ளரேஷன் எடுத்துக்கலாம்னா, முதலில் கொடுக்கப்பட்ட அந்த டையிங் டிக்ளரேஷன் மட்டும்தான்
கேன் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஐயா. லார்ட்ஷிப் நாகமுத்து ஐயா அவங்க வழங்கின ஒரு நல்ல அற்புதமான தீர்ப்பு அது. அதே மாதிரி இங்க ஒரு டையிங் டிக்ளரேஷன் வந்து ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கிட்ட ஒரு அம்மா டையிங் டிக்ளரேஷன் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அந்த டையிங் டிக்ளரேஷனுக்கு வேல்யூ இருக்கா இல்லையான்னு பாத்தீங்கன்னா அதுக்கு போதுமான சட்டப்படியான வேல்யூ கிடையாது. மன்னு ராஜா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் 1976 வால்யூம் 3 SCC பேஜ் நம்பர் 104. மன்னு ராஜா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் ஸ்டேட் ஆஃப் MP 1976 வால்யூம் 3 SCC பேஜ் நம்பர் 104. அதனால முடிஞ்ச வரலையும் ஐஓ கிட்ட இந்த மரண வாக்குமூலம் கொடுக்கறது முடிஞ்ச வரலையும் நம்ம ஐஓ கிட்ட கொடுத்தோம்னா அதனுடைய சட்ட வலிமை குறைவானதுதான். அதை அவாய்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஸ்டேஜ் வந்து உயிர் போற நேரமா கூட இருக்கும். அதை வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் புரியும். இருந்தாலும் நீதிமன்றம் இவ்வாறுதான் கருத்தில் எடுத்துக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு கேஸ் சொல்றாங்க. இந்த கேஸ் வந்து நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. இந்த வழக்கு புதுசா வந்து கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன மனைவி கிட்ட வந்து தொடர்ந்து வரதட்சணை கேட்டே இருக்காரு. வரதட்சணை கேட்டுட்டே இருந்து ரொம்ப தொல்லைப்படுத்துறாரு. தொல்லைப்படுத்துகின்ற பொழுது ஒரு வேற வழியே இல்லை இந்த அம்மாவுக்கு. கல்யாணம் பண்ண எவ்வளவு ஆவலா நம்ம வந்தோம், நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நம்முடைய எதிர்காலம் எப்படி அமையும்னு எவ்வளவு கனவுகளோட நம்ம வந்து இந்த வீட்டுக்கு வந்தா நம்ம வீட்டுக்காரர் இந்த மாதிரிலாம் செய்யறாருன்ட்டு ஒரு கட்டத்துல அவங்களால முடியாம போகுது மன ரீதியா. அப்ப அவங்க தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. அப்ப அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? வாய்ப்பு இருக்கு. அவ்வாறு தற்கொலை செய்து கொள்ளும் பட்சத்தில் அதுக்கு நேரடி சாட்சிகள் யாரா இருப்பாங்களா? அதுக்கான ஏன்னா தற்கொலைக்கு உடந்தையா இருந்தாங்க, தற்கொலை வந்து செய்யறாங்க, இதை நிரூபிக்கணும். இதுக்கு முன் நிபந்தனை, இதுக்கு இந்த தற்கொலை என்பது வந்து ஒரு இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இயல்பானா அசாதாரணமான சூழ்நிலை நடக்குது இது. அப்ப நேரடி சாட்சியை வந்து அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப நீதிமன்றம் இதை எவ்வாறு கணக்கில் எடுத்துக் கொள்ளுவாங்க, எவ்வாறு கருத்தில் எடுத்துக் கொள்ளப்பட முடியும்னா அந்த சூழ்நிலைகளில் சூன் பிஃபோர் ஹர் டெத் சூசைடு அந்த சூழ்நிலைகள் எவ்வாறு இருந்தது, அந்த குற்றத்தினுடைய தன்மையை தான் பார்க்கணும். குரு பச்சான் சிங் வெர்சஸ் சத்பால் சிங். குரு பச்சான் சிங் வெர்சஸ் சத்பால் சிங் SATPAL சத்பால் சிங் 1990 வால்யூம் 1 SCC பேஜ் நம்பர் 445. குரு பச்சான் சிங் வெர்சஸ் சத்பால் சிங் 1990 வால்யூம் 1 SCC பேஜ் நம்பர் 445. இதே மாதிரி ஒரு மனைவி என்ன பண்றாரு, வீட்டுக்கு போயிட்டு பணம் வாங்கிட்டு வான்னு சொல்லி இதே மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. ஆக அந்த பெண்ணுக்கு எதிராக தொல்லை கொடுக்கின்ற பொழுது அவங்க ஒரு சூழ்நிலையில ஒரு காலகட்டத்துல தன்னுடைய உடம்புல மண்ணெண்ணை ஊத்தி அவங்க கொளுத்திக்கிறாங்க, தீ வைத்துக்கிறாங்க. செட் ஃபயர் ஹெர்செல்ஃப். அப்ப இவரை கணவர் என்ன பண்றாரு, டிஃபென்ஸ் எடுக்கிறாரு. இல்லைங்க, நான் என் ஒய்ஃபை வந்து நான் வந்து எதுவும் சூசைட் பண்ணிக்க சொல்லலைங்க, அவங்களாதாங்க வந்து தீ குளிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நீதிமன்றம் இந்த இறப்புக்கு முன்பாக என்ன சம்பவம் நடந்தது என்பதை கருத்தில் கொண்டு இவர் அடிக்கடி மாமனார் மாமியார்ட்ட போயிட்டு இவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காரு, உங்க அப்பா அம்மாட்ட உங்க பெற்றோர்கிட்ட போயிட்டு பணம் வாங்கிட்டு வா அடிக்கடி சொல்லி அடிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்ல, ரொம்ப கண்டிப்பாவும் கேட்டிருக்காரு. அப்ப நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா, இந்த அம்மா இறந்த பிறகு இவர் எந்த அளவுக்கு துன்புறுத்தினார், அடிச்சார்னு சொல்லி சாட்சிகள் கரோபரேட் பண்ணதுனால இவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. பிரீச்லால் வெர்சஸ் பிரேம்சந்த் 1998 SCPP வால்யூம் 2 SCC பேஜ் நம்பர் 680. இதே கேஸ் இன்னொரு இடத்துல ரிப்போர்ட் ஆயிருக்கு. 1991 SCC கிரிமினல் பேஜ் நம்பர் 394. பிரீச்லால் வெர்சஸ் பிரேம்சந்த் 1991 SCC கிரிமினல் பேஜ் நம்பர் 394. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சில நேரத்துல வெறும் அசம்ஷன் வச்சு நீங்க பிரிசியூம் பண்ணி அவருக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொன்ன வழக்கெல்லாம் 1996 வந்த வழக்கெல்லாம் இருக்கு. கோபால் ரெட்டி வெர்சஸ் ஆந்திர பிரதேஷ் AIR 1996 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2184. இந்த வழக்குல சொல்றாங்க, சும்மா ஊகத்தின் அடிப்படையில நீங்க வந்து அதை மட்டும் வச்சே நீங்க தண்டிச்சிடாதீங்க, அதுக்கு கரோபரேஷன் எதா இருக்கான்னு பார்க்கணும். சிங்கிள் விட்னஸ் இருந்தா போதும். வடிவேல் தேவர் கேஸ்ல சொல்றாங்க, ஹோலி ரிலையபிள், ஹோலி அன்ரிலையபிள், பார்ட்லி ரிலையபிள், பார்ட்லி அன்ரிலையபிள். ஏன்னா அது வந்து 1950க்கு பிறகு வந்த ஒரு வழக்கு, வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி.
credibility of witnesses, சாட்சிகளுடைய நம்பகத்தன்மையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி வடிவேல் தேவர் வழக்கு தான். அந்த வடிவேல் தேவர் வழக்குல என்ன சொல்ல, ஈவன் சிங்கிள் விட்னஸ் இருந்தா போதும், அது ரிலையபிள் விட்னஸா இருக்கணும். If there is available of single witness, it can be treated as a reliable witness. அது believable witness இருக்கணும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அண்டர் செக்ஷன் 134 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி ஒரே ஒரு விட்னஸ் வச்சு தண்டிக்க முடியும். விட்னஸனுடைய நம்பகத்தன்மையை பற்றி வடிவேல் தேவர் வழக்கில் ரொம்ப அற்புதமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. வெரி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி. அதுதான் இங்க மறைமுகமா சுட்டி காட்டுறாங்க. எஸ் கோபால் ரெட்டி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், ஏஐஆர் 1996 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 2184. இந்த வழக்குல என்ன சொல்றாங்க, வெறும் ஊகத்தின் அடிப்படையில் மட்டும் வச்சு ஒருத்தர் தண்டனை கொடுத்துறாதீங்க. அடுத்த இன்னொரு கேஸ், இந்த சட்டப்பிரிவு வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா பழைய கேஸ் லாஸ்லயும் இதை சொல்லியிருக்காங்க. ஒரு குற்றத்துக்கு குறிப்பிட்ட ஒருவருக்கு தொந்தரவு கொடுத்திருக்குது, குறிப்பிட்ட ஒரு பெண் இருக்காங்கன்னா அவரு கண்டிப்பா தொந்தரவு கொடுத்திருக்கணும். அதுதான் அவசியம், மஸ்ட் பி, கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்படி தொந்தரவு இல்லைன்னா அது அஃபென்ஸே கிடையாது. இது பழைய 1892ல வந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம், இது 1872ல ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் நிறைய இருக்கு. சில பேர் பொதுமக்களுக்கு வந்து தொந்தரவு கொடுப்பான், பொது இடத்துல வந்து ஆபாச செயல்லாம் செய்வான். அதை தடுக்கணும். அதுதான் இந்த பிரிவை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்துல இந்த பிரிவு கொண்டு வந்தது பொது இடத்துல பொதுமக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு யாராவது தொல்லை கொடுக்குறாங்கன்னு சொன்னா அந்த தொல்லை கொடுப்பதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டு இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதுல அதர்ஸ் அப்படின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் வரையறையெல்லாம் கொடுத்திருக்காங்க. சும்மா வல்கரா ஒரு அபியூஸ் பண்றாரு, கொச்சையான ஒரு வார்த்தை பேசுறாரு, அது வந்து பொது அமைதி வந்து குலைப்பதற்காக ஒரு கோபம் கூட்டத்துல ஏற்படுத்திருக்கும். அப்ப நீதிமன்றம் அந்த குற்றத்துக்காக வந்து 504 கீழ் வந்து அவருக்கு சார்ஜ் ஃப்ரேம் பண்ண முடியுமானா கண்டிப்பா ஃப்ரேம் பண்ண முடியும். ஒரு வல்கர் வார்த்தை வந்து அபியூஸ் பண்றாரு, அது ஒரு பொது இடத்துல, ஒரு 294 வருது, ஒரு 504 வருது. இப்ப சார்ஜ் 504ல வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ண முடியுமானா கண்டிப்பா 504ல ஃப்ரேம் பண்ண முடியும். இது நிறைய வழக்கு சொல்லப்பட்டிருக்கு. இது நீங்க ஜென்ரலா தெரிஞ்சினா போதும், எல்லா வழக்கும் நீங்க குறிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஜென்ரலா நீங்க தெரிஞ்சினா போதும். 1989 மத்திய பிரதேஷ் லா ஜேர்னல், பேஜ் நம்பர் 657 அதுல சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல டிவிஷன் பெஞ்சும் சொல்லியிருக்காங்க இதுல. சரிங்க, ஒரு கேபினட் இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் இதுக்குன்னு சட்டம் இருக்கு. கேபினட் டான்ஸ் ஆடுறவங்களை பற்றி பாம்பேல ஹோட்டல்ல இதெல்லாம் நடக்கும். அப்ப மும்பை அங்க மகாராஷ்டிரா கவர்மெண்ட், மகாராஷ்டிரா அரசாங்கம் என்ன பண்ணாங்க, அந்த கேபினட் டான்ஸ் ஆடுறவங்களுக்கு தடை போட்டாங்க. அதன் பிறகு சுப்ரீம் கோர்ட் வரையும் அந்த கேஸ் போயிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா, ரீசனபிள் கிளாசிபிகேஷன் செக்ஷன் அண்டர் ஆர்டிகல் 14 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950 படி அது வந்து ஒரு ரீசன் ஆஃப் கிளாசிபிகேஷன். எ குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி கேபினட் டான்ஸ். அதை நம்பி தான் அவங்க வந்து உயிர் வாழுறாங்க. இவங்க ஒரு குறிப்பிட்ட வகையை சேர்ந்த நபர்கள் என்று சொல்லி ரீசனபிள் கிளாசிபிகேஷன்ல வராங்கன்னு சொல்லி இன்னைக்கு கேபினட் டான்ஸ் வந்து ஆடுறதுக்கு சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க. உச்ச நீதிமன்றம் அனுமதி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கு பாம்பேல இருக்கிற ஹோட்டல் எல்லாம் வந்து அது நடக்கும். அதே போல தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்தது. சிதம்பரம் நடராஜர் கோயில் சம்பந்தமான அந்த கோயிலை வந்து தமிழக அரசு கையகப்படுத்தினாங்க. அதன் மாதிரி சென்னை உயர் நீதிமன்றம் அதை தமிழக அரசு கையகப்படுத்து சரின்னு சொன்னாங்க. உச்ச நீதிமன்றம் அந்த கேஸ் போச்சு. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரீசனபிள் கிளாசிபிகேஷன் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள்லாம், நாங்கெல்லாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், எங்களை வந்து we can be called as தீட்சிதர்கள், நாங்கள் இந்த கோயிலை நம்பிதான் இருக்கிறோம், எங்களுடைய காலம் தொட்டு இது வந்து நாங்க தான் அனுபவிச்சுட்டு வரோம், நாங்க தான் இதுல புரோகிதம் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு தமிழக அரசால் கையகப்படுத்தப்பட்ட அந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலை என்ன பண்ணிட்டாங்க, தீட்சிதர்கள் அவர்களே பராமரித்துக் கொள்ளலாம்னு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. இது எதுக்காக சொல்லுவாங்க, இந்த ரீசனபிள் கிளாசிபிகேஷன் என்ற வார்த்தைக்காக சொல்ல வரேன். அதே தான் இங்க சொல்றாங்க. இந்த கேபினட் ஆடுறாங்கன்னு சொன்னா இது வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு. இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்கன்னா அவங்க மீது வந்து 294 மீது வந்து கேஸ் போட முடியுமா சார்? உமன் ஹராஸ்மெண்ட் தான் சார். அந்த இடத்துல இந்த கேபினட் டான்ஸ் ஆடுறாங்க, அது பொது இடத்துல தான் ஆடுறாங்க. ஹோட்டல்ன்றது ஒரு பொது இடம் தான். இப்ப டெல்லி உயர்நீதிமன்றம் சொன்னாங்க பாருங்க, நீங்க வந்து மாஸ்க் போடலன்னு சொன்னா, மகிழுந்துல பயணம் செய்கிறீர்கள் என்று சொன்னால், மகிழுந்துனா கார், மகிழுந்துல நீங்க பயணம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது நீங்க மாஸ்க் போடாட்டாலும் நீங்க யூ வில் பி பனிஷ்டு. ஏன்னா அந்த மகிழுந்து என்ற சொல்லக்கூடிய அந்த காரும் ஒரு பொது இடம். இன்னைக்கு கார் வந்து பொது இடம், பப்ளிக் பிளேஸா இல்லையான்னு பாத்தீங்கன்னா, டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி அது ஒரு பப்ளிக் பிளேஸ் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை போலதான் இந்த கேபினட் டான்ஸ் ஆடுறாங்க ஹோட்டல்ல,
ஹோட்டல்ல 10 பேர் போயிட்டு பொதுமக்கள் போயிட்டு சாப்பிடுறாங்க, அப்ப அது பொது இடம் தான் ட்ரீட் பண்றோம். அவ்வாறு இருக்கும் பட்சத்துல அந்த கேபரேட் டான்ஸ் ஆடுறவங்க சற்று அரைகுறையான ஆடைகள் இருக்கலாம், அல்லது இல்லாமலும் இருக்கலாம், அல்லது ஆபாச அசைவுகள் இருக்கலாம் அவங்களுடைய டான்ஸ்ல. அதனால வந்து 294 படி அவங்களை வந்து அண்டர் செக்ஷன் 294 ஐபிசி படி அவங்க மேல கேஸ் போடுங்கன்னு சொன்னா முடியுமா என்று சொன்னால் முடியாது. 1984 கேரளா லா டைம்ஸ் பேஜ் நம்பர் 276 படி அவங்க மீது வந்து 294 போட முடியாது. இது வந்து பெண்களுக்கு தொல்லை கொடுத்தது தானே. அவங்கள வந்து ஆட வச்சு ரொம்ப தொல்லைப்படுத்துறாங்க இல்லையா, இவங்க பணம் கொடுக்குறாங்க, ஹோட்டல்ல போறாங்க, பணம் கொடுக்குறாங்க, 100 ரூபா, 50 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபாய் டிக்கெட்னு போறாங்க, கேபரேட் டான்ஸுக்குன்னு போறாங்க, பணம் கொடுத்த பெண்களை வந்து ஆட வச்சு தொல்லைப்படுத்துறாங்களே, அவங்க மீது ஏதாவது வழக்கு போட முடியுமா? போட முடியாது. ஏன்னா போஷ் ஹோட்டல் என்று சொல்வார்கள், அதாவது ஆடம்பர உணவு விடுதி. இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. சரிங்க, பொது இடத்துல வந்து ஒரு இளம் பெண்கள்லாம் இருக்காங்க, இவங்களை பார்த்து அவங்க கூட ஒரு தகாத உணவு வைத்துக் கொள்ள விரும்புவதாக ஒருத்தர் சொல்றாரு. அதன் அடிப்படையில் உங்களுக்கு தண்டிக்கப்பட முடியுமானா கண்டிப்பா தண்டிக்கப்பட முடியும். லேட்டஸ்ட் கேஸ் லாஸ் தான் மாண்புமிகு நீதியரசர் ஐயா சிடி செல்வம் அவங்க கொடுத்தாங்க அன்பழகன் வழக்கில். இதே போன்ற வழக்கு ஏற்கனவே நடந்திருக்கு. சரி சார், இன்னொரு கேள்வி. சினிமா திரைப்படம் இருக்கு, அந்த திரைப்படத்துல செக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃப்ல அந்த செக்ஷன் 5A நீங்க மிக முக்கியமானது மறக்க கூடாது. சினிமாட்டோகிராஃப் ஆக்ட், ஏன்னா வந்து சென்ட்ரல் ஆக்ட்ல அதுவும் ஒரு ஆக்ட் நம்ம படிக்க போற பிறகு அதுல செக்ஷன் 5A படிதான் ஒரு சினிமாவுக்கு சர்டிபிகேஷன் இஷ்யூ பண்றாங்க. அவ்வாறு சர்டிபிகேட் பண்றாங்க. அப்ப என்ன பண்ண, சென்சார் போர்டு எல்லாத்தையும் சென்சார் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஒரு ப்ளூ பிலிம் இருக்கு, நீலப்படம். அதுல அந்த ப்ளூ பிலிம்ல காட்டக்கூடிய அந்த சீன்களை வைத்து அந்த தியேட்டர் ஓனர் மீது வழக்கு தொடுக்க முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக வழக்கு தொடுக்க முடியும். 1992 வால்யூம் 3 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 157 விதின் பிராக்கெட்ல மெட்ராஸ், நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. 1992 வால்யூம் 3 கிரைம்ஸ் பேஜ் நம்பர் 157 விதின் பிராக்கெட்ல மெட்ராஸ். சரிங்க சார், 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஆபாசமும் இல்லை, எந்த ஆபாச எண்ணமும் இல்லை, 2 பேர் சின்ன வயசு, இளம் வயசு. ஆனா ஒரு பொது இடத்துல வந்து பப்ளிக் பிளேஸ்ல 2 பேரும் முத்தம் கொடுக்குறாங்க. வேலண்டைன்ஸ் டேவ்ல ஒரு முத்தம் கொடுக்குறாங்க 2 பேருமே. அது வந்து ஆபாசமா, ஆபாசம் இல்லையா? இந்த உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் படி போலீசார் அவர்கள் மீது வழக்கு தொடுக்க முடியுமா? ஏன்னா பொது இடத்துல தானே முத்தம் கொடுக்குறாங்க. அப்ப 294 வந்து ஐபிசி மேட் அவுட் ஆகுமா ஆகாதான்னு பாத்தீங்கன்னா மேட் அவுட் ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு இன்டென்ஷன் கிடையாது, அங்கே ஆபாசம் இல்லை, ஆனா முத்தம் கொடுக்குறாங்க. நிறைய கேஸ் இருக்கு இதுல. 1989 வால்யூம் 1 இது சண்டிகர் லா ரிப்போர்ட் கிரிமினல் பேஜ் நம்பர் 115. பொது இடத்துல 2 பேர் சேர்ந்து முத்தம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, எந்த ஒரு ஆபாச எண்ணமோ கருத்தோ செயலோ இல்லாமல் முத்தம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது வந்து இந்த உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் படி தண்டிக்கப்பட முடியாது, போலீசார் வழக்கு தொடுக்க முடியாது. சரி சார், 2 பேருக்குள்ள பிரச்சனை நடக்குது, ஏவுக்கு பி இடையில ஒரு பிரச்சனை நடக்குது. அப்ப ஏ என்ன பண்றான், அவன் வீட்டு உள்ள நுழையிறான், பீனுடைய வீட்டு உள்ள நுழையிறான். எதுக்காகனா வீட்டு உள்ள போயிட்டு வந்தாவே பொதுமக்கள் யாரா பார்த்தாங்கன்னா அவன் மனைவி கூட இவர் தவறான உறவுல இருக்கிறான்னு சொல்லி மற்றவங்க அதை நம்புவாங்க என்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு ஒருத்தவர் மற்றொரு நபனுடைய மனைவியை இழிவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவருடைய வீட்டுல நுழைறான்னு சொன்னா இந்த சட்டப்படி வழக்கு போட முடியுமானா கண்டிப்பாக வழக்கு போட முடியும். ஏன்னா அங்க கெட்ட எண்ணம் மென்சரி அங்க இருக்கு பாருங்க. அப்ப இன்டென்ஷன் இருக்கு, இன்டென்ஷனோட இவர் போறாரு, இவர் இன்னொருத்தன் வீட்டுக்கு நுழைறாரு, இன்னொருத்தனுடைய வீட்டினுடைய மனைவி இருக்கிறாங்க, அவங்கள வந்து மற்ற அட்ஜாசன்ட் ஓனர்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாம் தப்பா நினைப்பாங்களா இல்லைங்களா? அப்ப இவன் கெட்ட எண்ணத்தோட தானே உள்ள போயிட்டு வரான். அப்ப அவனை தண்டிக்க முடியுமான்னு சொன்னா இந்த ஆக்ட் படி, தமிழ்நாடு உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் படி அவரை தண்டிக்கப்படுவார். 1985 இப்ப லேட்டஸ்டா அந்த கேஸ் லாஸ் எல்லாம் இதுல இருக்கு, பழைய கேஸ் லாஸும் இருக்கு, நிறைய டிவிஷன் பெஞ்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுல. சரிங்க, தண்ணி பிடிக்க போறாங்க. அப்ப தண்ணி பிடிக்கிறப்ப அந்த பைப், அந்த ஹேண்ட் பம்ப் இருக்கு இல்லைங்களா, சண்டைன்னு சொல்லுவோம். Citation sir 1985 வால்யூம் 8 மைசூர் லா ஜர்னல் லா ரிப்போர்ட்
பேஜ் நம்பர் 985. இது கர்நாடகாவில் நடந்த வழக்கு. 1985 வால்யூம் 18 மைசூர் லா ரிப்போர்ட் பேஜ் நம்பர் 985. இப்ப குழாயடி சண்டை எல்லாம் நடக்குது ஹேண்ட் பம்ப்ல. அவ்வாறு இருக்கும் பட்சத்துல ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பத்தி இழிவாக பேசுறாங்க. ஆக ஒரு பெண் இன்னொரு பெண்ணை பத்தி இழிவாக பேசினா அது வந்து குற்றமா? ஏன்னா இந்த ஆக்ட்ல தெளிவா சொல்லியிருக்காங்க, பிரியாம்பிள்ல சொல்றேன், ஐ மீன் வந்து முன்னாடியே சொல்லிட்டாங்க. இந்த ஆக்ட் படி ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு எதிராக தொல்லை செய்தால் அவரை வந்து தண்டிக்கப்பட முடியாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே அந்த குழாயடி சண்டையில ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து தவறா பேசினானா அது குற்றம். சில பேர் என்ன பண்ணாங்க, ஜென்ஸா இருப்பாங்க, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒரு பெண்ணை முடிய பிடிச்சி இழுத்து போட்டு அடிப்பாங்க. அது மட்டும் இல்ல, முடி பிடித்து இழுத்து உன்னை உதைப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்றதுனால இந்த சட்டத்தின்படி இல்ல ஐபிசியின் படி தண்டிக்க முடியுமா? நீ எதா பேச உன் முடியை பிடிச்சி இழுத்து போட்டு உன் இடுப்பிலே உதைப்பேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு. அப்படின்னு பட்சத்துல உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் படி அவர் மீது வழக்கு தொடுக்க முடியுமா? அண்டர் செக்ஷன் 509 கீழ் அவர் மீது வழக்கு தொடுக்க முடியாது. அவர் கோபத்துல சொல்றாரு, அவ்வளவுதான், தவிர வேற எதுவுமே கிடையாதுங்க. நீ ஏதாவது பேசிட்டே இருந்தா உன் முடியை இழுத்து போட்டு அடிச்சு உன்னை உதைப்பேன், ஒழுங்கா இருந்துக்க அப்படின்ட்டு ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து பேசுகின்ற பொழுது இந்த ஆக்டின் படி 509 கீழே அவரை தண்டிக்க முடியுமானா முடியாது. 1991 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 410. 1991 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 410. ஆனா கொலை பண்றோம்னு சொல்லி மிரட்டினார்னா 506 பார்ட் 1 கீழே நாம கேஸ் போடலாம். ஆனா இங்க என்ன சொல்ற, இதே மாதிரி பேச்சு முடிய எடுத்து போட்டு உதைப்பேன், ஒழுங்கா இருந்துக்க அப்படின்னு சொல்லி திட்டுறாருன்னா தண்டிக்க முடியாது இந்த சட்டத்தின்படி. ஆனா உன்னை ஒழுங்கா இருந்துக்க, இல்ல உன்னை ஒழிச்சு கட்டுருவேன், உன்னை தொலைச்சு கட்டுவேன், உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாருன்னா 506 பார்ட் 1 கேட்டு நம்ம கேஸ் போடலாம். இந்த ஆக்ட் படி போட முடியாது சார். ரைட். இதுக்கு பெஸ்டான கேஸ் லாஸ் ஒண்ணு இருக்கு சார். எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கேஸ் லாஸ் தான். அது துபே வழக்கு. ராகுல் பஜாஜ் அவர் ஐபிஎஸ் ஆபீசர், ஒரு ஐஏஎஸ் அதிகாரியே அவங்களுடைய பட்டாக்ஸ்ல ஐ மீன் புட்டத்துல வந்து தட்டுறாரு ஒரு பொது மீட்டிங்ல, மேடையில. அப்ப இந்த ஆக்ட் படி அவர் வந்து தண்டிக்க முடியுமானா கண்டிப்பா தண்டிக்க முடியும். ஏன்னா ஒரு பொது இடத்துல பெண்ணுக்கு தொல்லை கொடுத்திருக்கிறார். அதனால அவருக்கு 354 மேட் அவுட் ஆகும், 509 மேட் அவுட் ஆகும். அவரை தண்டிச்சுட்டாங்க. ஆனா 95 ஐபிசி இதுக்கு பொருந்தாது. இந்த வழக்கு உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கு, அதனால இது வந்து உங்க அனைவருக்கும் தெரியும். இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேசஸ் எல்லாம் இருக்கு. அவரை தண்டிச்சு என்ன பண்ணாங்கன்னா 2 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு 2 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் கொடுக்கப்பட்டது. 1998 வால்யூம் 4 ALL கிரிமினல் லா ஜேர்னல் லா ரிப்போர்ட் பேஜ் நம்பர் 584. இது உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கு. இப்போ ஏவுக்கும் பிக்கும் இடையில வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்குது சார். அந்த கான்வர்சேஷன் நடக்கிறப்ப அந்த கான்வர்சேஷன்ல பதிவு பண்றாங்க, ரெக்கார்ட் பண்றாங்க. அதுல அவருடைய போட்டோ, அவர் பேசின பேச்சுக்கள், இது எல்லாம் சாட்சியமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளலாம். அவர் தப்பா என்கிட்ட போன்ல பேசினாருங்க, இத பாருங்க அவர் போட்டோ வந்துச்சுங்க, அவர் போன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம வழக்கு போட முடியும். கண்டிப்பாக வழக்கு போட முடியும். யூசுப் அலி இஸ்மாயில் நர்கீஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. யூசுப் அலி இஸ்மாயில் நர்கீஸ்
versus State of Maharashtra, AIR 1968 Supreme Court, page number 147. இந்த வழக்கின் அடிப்படையில ஒருத்தர் வந்து போன்ல வந்து பேசி ஒரு பெண்ணுக்கு தொல்லை கொடுக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பேச்சு அநாகரிகமான பேச்சு இருக்கும் பட்சத்தில் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்டின் படி அவர் மீது வழக்கு போட முடியும். யூசுப் அலி இஸ்மாயில் நர்கீஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, AIR 1968 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 147. இதுல ஒரு பெரிய விஷயம் இருக்கு, லேட்டஸ்ட் கேஸ் எல்லாம் இருக்கு. அப்படி ரெக்கார்ட் பண்றீங்கன்னு சொன்னா அந்த ரெக்கார்டிங்ல கான்வர்சேஷன்ல வென்ட்ரிலாகிசம் இருக்கக்கூடாது. அதாவது சில விஷயங்களை கட் பண்ணிருப்பாங்க, சில விஷயங்கள்ல புதுசா சேர்த்து இருப்பாங்க, வேற ஒரு நபர் மாதிரி வாய்ஸ் மாத்தி பேசிருப்பாங்க, மிமிக்ரி பண்ணிருப்பாங்க. இப்படி எல்லாம் ஏதாவது வென்ட்ரிலாகிசம் பண்ணிருந்தாங்கன்னா அந்த கான்வர்சேஷன் cannot be accepted by the court of law. வென்ட்ரிலாகிசம் இருக்கக்கூடாது. அவர் பேசுறது அப்படியே உள்ளபடியே இருந்துச்சுன்னு சொன்னா அது நியாயம். நீங்க அவர் மாதிரி குரல் உள்ள ஒரு ஆளை விட்டு வாய்ஸை மாத்தி மிமிக்ரி பண்ணி நீங்க கான்வர்சேஷன் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா செல்லாது. இல்ல அவர் பேசுறத சில இடங்களை கட் பண்ணி புதுசா நீங்க 2 வார்த்தைகளை உள்ள சொருகி ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அது செல்லாது. அவர் பேசாத வார்த்தையை நீங்க மியூட் பண்ணிட்டு நீங்க புது வார்த்தையை சொல்லி பேச வச்சீங்கன்னா அது செல்லாது. ஆக அந்த கான்வர்சேஷன் ஆஃப் ரெக்கார்டிங், அந்த டேப் ரெக்கார்டர் கான்வர்சேஷன் வந்து கேன் பி அக்செப்டட், இட் இஸ் வேலிட் ஒன். ஆனா அதுல வென்ட்ரிலாகிசம் இருக்கக்கூடாது. ஏன்னா செக்ஷன் 3 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டின் படி ஒரு டேப் ரெக்கார்ட்ல நீங்க பதிவு செய்யக்கூடிய எந்த பேச்சுகளும் எந்த ஒரு அதெல்லாம் வந்து ஒரு ஆவணங்கள் தான், டாக்குமெண்ட் தான். சரி, பேசுறது வந்து அப்படி வந்து தெளிவா இருக்கணும். அந்த ஒலி ஈடு செய்யப்பட்டிருக்க கூடாது. இததான் சொல்றாங்க ராம் சிங் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் கல்ராம் சிங். ராம் சிங் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் கல்ராம் சிங். இங்க ராம் சிங் எதிர்பார்த்தி பேர் கல்ராம் சிங். 1985 லா வீக்லி கிரிமினல், பேஜ் நம்பர் 25. ஏன்னா வென்ட்ரிலாகிசம் இருந்துச்சுன்னா அந்த ஒலி அந்த டேப் ரெக்கார்டரை வச்சு நம்ம போலீஸ் கேஸ் போட முடியாது, அவரை தண்டிக்க முடியாது. எந்த ஒரு குறுக்கீடும் இருக்கக்கூடாது. அதை சொன்ன வழக்குதான் ராம் சிங் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் கல்ராம் சிங் 1985 லா வீக்லி கிரிமினல், பேஜ் நம்பர் 25.